எஃப்ஜே, அமிதா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும். அவங்க என்ன அதுன்னா, நீ இவங்கெல்லாம் வாரம் ஃபுல்லா ஒரு தப்பு பண்ணி ஒரு கூத்தடிச்சிடுறீங்க. வீக்கெண்ட்ல வந்து அவரு ஒரு மக்களோட பிரதிநிதி அவரு. அவர் அங்க நின்னு கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு ஏத்த மாதிரி ஓகேண்ணே, தப்புண்ணே, சரிண்ணே, கிரினேன்ட்டு அப்ப நீங்க உணரல. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். எடுத்தோன்னா நம்ம இன்னைக்கு ஷோ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நேத்து நைட்டு பேசிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம். அதுல இருந்து நான் கேட்க ஆசைப்படுறேன் நான் உங்ககிட்ட. கண்டிப்பா எல்லாரும் பாத்திருப்பாங்க, நீங்களும் பாத்திருப்பீங்க, நானும் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வேர்ப்பா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது ஆக்சுவலா. ஆமா, என்ன அதாவதுக்கா பிக் பாஸ் வாய்ஸுக்கு மரியாதை கிடையாது, பிக் பாஸ் வீட்டுக்கு மரியாதை கிடையாது, இப்ப ஹோஸ்டுக்கும் மரியாதை கிடையாது. ஹோஸ்டுக்கும் மரியாதை இல்லைன்றதை ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. யாரா? எஃப்ஜே, அமிதா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும். அவங்க என்ன அதுன்னா, நீ இவங்கெல்லாம் வாரம் ஃபுல்லா ஒரு தப்பு பண்ணி ஒரு கூத்தடிச்சிடுறீங்க. வீக்கெண்ட்ல வந்து அவரு ஒரு மக்களோட பிரதிநிதி அவரு. அவர் அங்க நின்னு கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு ஏத்த மாதிரி ஓகேண்ணே, தப்புண்ணே, சரிண்ணே, கிரினேன்ட்டு அப்ப நீங்க உணரல. உங்க தப்ப சுட்டி காட்டும் போது நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க. ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணிருக்குமா, அடுத்தது நம்ம மாத்திக்கணும்ன்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம எப்படிங்க ஷோ முடிச்சவொடனே அவரையே கலாய்ப்பாங்க. வினோத்தெல்லாம் சொல்றாரு, ஏதாவது ஒண்ணு ஏஞ்சி சொல்லணும்னாலே உக்கார் அப்படின்றாரு. நம்ம எதுவுமே பேச முடியல. நம்ம இங்க விளையாடினது கொண்டதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துட்டு வந்து பேசுறாங்க. எஃப்ஜே சொல்றாரு, இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்ல என்ன பண்றது, ஹோஸ்ட் இல்ல, மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அப்ப இதுல என்னன்னா, மரியாதை கொடுத்துதான் ஆகணும் வாலண்டரியா. அதான் உங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க அந்த இடத்துல மரியாதை கொடுத்தாகணும்ன்றது. ஆமா, இல்லக்கா எனக்கு என்னன்னா, ஹோஸ்ட்ங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கிறதுனால மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லன்னா நான் ஒண்ணே கேக்குறேன். இந்த நபர்கள் எல்லாமே வினோதா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், கமருதுல 4 வருஷம் ட்ரை பண்ணிருக்காரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நிறைய பேர் நிறைய வருஷம் இந்த பிபி ஹவுஸ்க்கு. அப்போ இங்க வந்தா ஒரு ஜனங்க கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு வரும். எனக்கு ஒரு ஹைப் கிடைக்கும். என்னோட நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு ஒரு இது பெரிய ஒரு தூணா இருக்கும். நீங்களா தானங்க உங்களை புஷ் பண்ணி இந்த ஷோக்கு போகணும் ஒரு வலியுறுத்தி வரீங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சு வரீங்க. வரும்போது என்ன சொல்லிட்டு வரீங்க, நான் பிக் பாஸ்க்காக என்ன வேணா பண்ணுவேன், பிக் பாஸ் எனக்கு அது கொடுக்கும், இது கொடுக்கும், இப்படி பண்ணுவோம், நான் இப்படி விளையாட போறேன், அப்படி விளையாட போறேன்னு அவ்வளவு பேசிட்டு உள்ள வந்துட்டு, அதாவது உங்க பிஹேவியர், உங்களோட குணத்தை வச்சுதாங்க அவருமே கேள்வி கேட்கிறாரு வீக்கெண்ட்ல. ஆமா, நாங்க கேள்வி கேட்கிறோம். ஆக்சுவலா மக்களாகிய நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம், இவரு ஃபேவரிசம் பண்றாரு, பார்ஷாலிட்டி பாக்குறாரு, இன்னாரெல்லாம் நல்ல கேள்வி கேட்கிறாரு, இன்னாரோட டாபிக் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாரு, இவரு என்னங்க இவரு அதட்டவே மாட்டேங்கிறாரு, இவரை கம்பேர் பண்றதுக்கு கமல் சார் எவ்வளவு சூப்பர் நாங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டு இருந்தா, நீங்க செஞ்ச தப்புக்கு அவங்க வந்து உங்களை சுட்டி காமிச்சு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஏன் இந்த மாதிரி தப்பு பண்றீங்க, ஒரு பப்ளிக் ஷோல இவ்வளவு எல்லாம் பண்ணிக்கிட்டா கேள்வி கேட்காம உங்க இஷ்டத்துக்கு விட்டுடணுமா? அப்படி கேள்வி கேட்டா ஹோஸ்டே நீங்க கலாய்ப்பீங்களா? நான் வினோத்தை கேட்கிறேன், எஃப்ஜேவை கேட்கிறேன், அமித்து கூட கொஞ்சம் கூட அக்செப்டன்ஸே கிடையாது ரெஜிரா. நான் கேட்டேன், ஏங்க நீங்க மனசோட்டு சொல்லுங்க, மனசார உணர்ந்து உண்மையாலுமே கமருதீன் வந்து திவ்யாவை எவ்வளவு அட்டாக் பண்றாங்கன்னு மனசார அவர் கேட்டாரா? கிடையாது. அவரும் சிரிச்சிட்டு இருந்தாரு. ஊட்டிக்கு போலாமா, கொடைக்கானல் போலாமா, கூருக்கு போலாமான்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஒரு கேப்டனா அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து கமருதீனை ஸ்டாப் பண்ணவே கிடையாது. எதுவுமே பண்ணாம நான் கேட்டேன் வெளியில போலனா இதெல்லாம் வெளியில வரும், இது வெளியில வராதா? சோ உனக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது. அப்போ விஜய் சேதுபதி கிட்ட சரி மண்டையாட்டிட்டு வந்து பின்னாடி நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க. இப்போ சொல்றேன், வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் இப்போ அவனை என்ன பண்றாரு, அந்த கிரௌட்ல ஒருத்தவங்க நிக்க வச்சு, ஏன் அவங்க என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்க, நாங்க யாருக்கும் ஃபேவரிசம் எல்லாம் பண்ணலங்க, பொதுவா அவரை வச்சு என்ன சொல்ல வைக்கிறாங்க ஜனங்க கிட்டனா, விஜய் சேதுபதி ஆன அவர் யாருக்குமே ஃபேவரட்டிசம் பண்ணல, ஷோல என்ன நடக்குதோ அந்த விஷயத்த வச்சுதான் அவர் எல்லாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி கேள்வி கேட்கிறாரு அப்படின்றது ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா இந்த கண்டஸ்டன்ஸ் அவரையே வந்து அவங்களுக்கு பேச போய் தான் அவர் கெட்ட பேர் வாங்குறாரு வெளி உலகத்துல. ஆனா அவரையே இவங்க வந்து கிண்டல் கேலி குத்தா எடுத்துக்கிறாங்கன்னா, இது வீக்கெண்ட்ல அவர் ரெஜிஸ்டர் பண்ணி கேள்வி கேட்கணும்ல. ஆமா ஏக்கா, எனக்கு என்னன்னா விஜய் சேதுபதி வந்து வீட்டுக்குள்ள உள்ள ஆள்கிட்டையும் திட்டு வாங்குறாப்ல, அவர் ஒழுங்கா நம்மளும் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் அந்த ஆள் விமர்சனம் ஃபேஸ் பண்றாரு. அப்ப என்னதாங்க பண்ணணும்? ஒரு பணம் வாங்குறாரு தாங்க, எல்லாருமே பணம் வாங்குறாங்கதான். ஆனா அதையும் தாண்டி விமர்சனங்களை எதிர்கொண்டு ஒரு விஷயத்த பண்றாருல,
ஆமா. என்ன கேட்டா அவர் போன சீசனை விட நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சில நேரங்கள்ல எல்லாம் அவர் மேல நம்மளுக்கு கோவம் வருது. என்னங்க இப்படி பண்றாங்க வீட்ல. இவர் எதுவுமே கேட்க மாட்றாரு, பண்ண மாட்றாரு. நம்ம சைடு டார்ச்சரையும் ஃபேஸ் பண்றாரு. ம். ஏக்கா இப்போ இல்லக்கா. இவங்க இதெல்லாம் பார்த்து அவர் ஹர்ட் ஆவாதா? நான் சும்மா கேட்கிற ஒரு ஹோஸ்டா. ஏக்கா, எனக்கு அவரு இல்ல. முன்னாடி மண்டைய பூம் பூமான் மாதிரி ஆட்டிட்டு போயிட்டு பின்னாடி இப்படிலாம் அவரை கலாச்சா அவருக்கு ஹர்ட் ஆகுமா ஆவாதா? நான் சும்மா கேட்கிறேன். ஏக்கா, அதான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்ஜே ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா? ஹோஸ்ட்ங்கிறதுனால ஆமா குட்டு. ஹோஸ்ட்ங்கிறதுனால மட்டும் இல்ல. வெளியில வந்தாலுமே அவர் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பெருசு. பாலிவுட் வரைக்கும் போயிருக்காருக்கா. பாலிவுட் வரைக்கும் போய் அதுதாங்க சொல்றேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு கமல் சார் ஹோஸ்ட் பண்ண இடத்துல அவர் ஹோஸ்டா வந்து உட்கார்ந்துருக்காருன்னா சும்மா கிடையாதுங்க. ஆ, பண்ண சொல்லுங்க. இவங்கள போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ பண்ண சொல்லுங்க. வந்து பார்க்க சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், உன்னால ஹோஸ்டுக்கு வந்து மனசார சின்சியரா மரியாதை கொடுக்க முடியல, பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னா, உன்னை யாருங்க கேட்டா பிக் பாஸ் வரதுக்கு? நான் எஃப்ஜேன் கிடையாது. நான் வினோத்துக்கும் சொல்றேன். கமருதீன் சொல்றேன், பார்வதி சொல்றேன், அமிதா சொல்றேன், எல்லாரையுமே சொல்றேன். Who doesn't value this show, who doesn't value Big Boss, who doesn't value the host, then எதுக்கு வரீங்க? ஏன் வரீங்க? எனக்கு பயங்கரமான ஒரு இதுவாயிடுச்சு. ஏங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் தான் கலாய்ச்சிக்கிறீங்க, பண்றீங்க. அதுவே சில நேரங்கள்ல வந்து ஒரு லிமிட்ட மீறி போகுதுன்னா வீக்கெண்ட்லயே அதை அட்ரஸ் பண்றாங்க. ஆமா. அட்ரஸ் பண்ற நபரையே நீ வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா, நீங்க உண்மையாலுமே சின்சியரா அவருக்கு மரியாதை குடுக்கல. நடிக்கிறீங்க. அப்ப யார் எல்லாருமே நம்ம பணம் வாங்குறோம். நம்மளுக்கு இதுல ஒரு பேர் புகழ் வருது. என்ன தலையெழுத்து நம்ம வாரம் ஃபுல்லா பண்றது வந்து இவர் வீக்கெண்ட்ல கேள்வி கேட்பாரு. நம்ம இவருக்கு பதில் சொல்லணும். ஆமா சாமி, ஆமா சாமின்னு போட்டா இவர் போயிடுவாரு. ஆ, அப்படின்ற எண்ணத்துல தான் இவங்க இருக்காங்க தவிர்த்து, ஒரு துளி கூட ரெக்ரெட் கிடையாது. ஒரு துளி கூட ஒரு சின்சியரிட்டி கிடையாது. ஒரு துளி கூட ரெஸ்பெக்ட் கிடையாதுன்றத நேத்து ஆமா. 24 ஹவர்ஸ பார்க்கும்போது நான் உணர்ந்தேன் ஆக்சுவலா. அக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது 1 ஹவர்ல கொண்டு வந்து வீக்கெண்ட்ல கேட்டிருக்கணும். வீக்கெண்ட்ல நீங்க அவ்வளவு கண்டிப்பா. பெரிய அக்காடா. ஆனா ஆமா. இப்பவுமே அவரு கேட்கணும்ன்ற ஏங்க இது யாருமே அவருக்கு ஷேர் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜய் சேதுபதி அதெல்லாம் அவருக்கு ஷேர் ஷேர் பண்ணாம ஷேர் இருப்பாரு. அதெல்லாம் எப்பயோ பார்த்துட்டு இருப்பாரு அவரு. ம். ஏங்க அவர சம்பந்தப்பட்டது நம்ம பேசும்போது அவர் சம்பந்தப்பட்டத அவர் ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாரா சொல்லுங்க? ஆமா. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ம். டீமே என்ன யோசிச்சிருப்பாங்க? அடடா! பிபி டீமே அசந்துட்டு இருக்கோம். என்னடா இது இவங்க ஹோஸ்டியே வச்சு செய்றாங்க பின்னாடின்றது வந்து ரொம்ப வருத்தம்கான ஒரு அதுக்கான வழிக்கு பயங்கரமா தள்ளப்பட்டிருக்கு. எனக்கு இது ம். சுத்தமா புடிக்கல. ஓகே. ஓகே. இது அக்கா எப்படி இன்னைக்கு உள்ளது. விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல அது எப்படி சபைக்கு கொண்டு வர்றாரா? இல்ல ஏய் ம். நான்லாம் எவ்வளவோ தாண்டி எவ்வளவோ எல்லாரும் நீ ஏறி மிதிச்சு அதெல்லாம் நசுக்கி போட்டு நான் வந்துட்டேன்டா. நான் இங்க ம். நிக்கிறேன்டா ஹோஸ்ட் பண்ற இடத்துல. நீங்க இன்னும் ம். பிக் பாஸ் வீட்ல வளர்றதுக்கு தான்டா முயற்சியில இருக்கீங்க. இப்ப என்னடா ம். என்ன பத்தி உங்களுக்கு பின்னாடி கலாய்க்கணுமா? நான் கேட்டது உங்களுக்கு பிடிக்கல. கலாய்ச்சிட்டு போங்கடா. நான் இதெல்லாம் நெறைய லைஃப்ல பார்த்துட்டேன். எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு அவர் பண்ணிட்டாருன்னா, அவர விட கெத்து ஒண்ணுமே கிடையாது. ஆமா. ஆனா, அத கேள்வியும் கேட்கணும்ன்றது நான் சொல்றேன். என்னங்க ஆமா. வாரம் ஃபுல்லா வந்து நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு உங்களோட நெக்ஸ்ட் கேம்க்காக நாங்க ஒரு விஷயங்கள் பண்றோம். நீங்க என்னங்க அது என்னையே நீங்க இப்படி பேசுறீங்க. அப்ப இத்தன நாள் நீங்க வந்து ஒரு மரியாதை குடுத்தது பண்ணதெல்லாம் ஒரு நடிப்பான்னு கேட்டுட்டாலுமே ம். கேட்கணும்ன்ற. ஏன்னா அடுத்த வாட்டி இது நடக்கக்கூடாது. அடுத்து வர கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இது ஒரு உதாரணமா இருக்கக்கூடாது. ஆமா. ஏக்கா அடுத்து இன்னைக்குள்ள டாபிக் பேசிருவோமா? இன்னைக்கு காலைல போலாம், எந்திரிச்சோன போலாம். ஏக்கா இன்னைக்கு ம். காலைல எந்திரிச்சோன இத வந்து 1 ஹவர்ல காட்டல. ஆனா அதையும் நான் பார்த்தேன். மைக்க கழட்டி வச்சுட்டு மறுபடியும் ஓடி இருக்கிறாரு. கமருதீன் பாத்தீங்களா? போட்டாருன்னு நெனைக்கிறேன். பார்வதி ஆமா. தான் போடலன்னு பார்வதி நெனைக்கிறேன். மைக்க பார்வதி கழட்டி போடல. வச்சுட்டு. ஆமா. பார்வதி போடல. மேபி எதுவும் பேசாம இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. மைக்க கழட்டி வச்சுலாம் சாட்டர்டே எபிசோட் அவங்கள வச்சு மட்டுமே நெறைய ம். ஓடியிருக்கு அப்டின்னும்போது மேபி பேசாம இருந்திருக்கலாம். ம். பட் என்ன பிக் சொன்னாலுமே பாஸ் ஓகே. அது ஆமா. ஒண்ணுமே பண்ண முடியாது. சில ஆமா. ஜென்மங்களுக்கு வந்து நீங்க எத்தன வாட்டி மண்டையில போட்டு திணித்துனாலுமே அது சொர்ணக்கட்ட ஜென்மமா இருக்கிற வரைக்கும் நம்ம அது ஒண்ணுமே ம். பண்ண முடியாது. மேபி அது ஆமா. சீரியஸா பேசியிருந்தாலும் கண்டு கொண்டிருந்தாலோ இல்ல பிக் பாஸ் வந்து மைக்க மாட்டுங்கன்னு சொல்லியிருந்தாலும் மேபி ஏதோ பேசியிருக்காங்கன்னு நம்ம பிக் பாஸ் புரிஞ்சுக்கலாம். பிக் ம். பாஸ் மைக்க மாட்டேங்கன்னு சொன்னாப்லயேக்கா. அப்போ இன்னைக்கு காலை பேசியிருக்காங்க. இதுக்கு ஆமா. மேல இதுதான் நான் சொல்றேன். நம்மளுக்கும் வாய் வலிச்சிருச்சு. மைக் டாபிக்க பேசி, பேசி வீட்ல உள்ளவங்களுக்கும் சாப்பாடு கீப்பாடெல்லாம் புடுங்கி வீக்கெண்ட் அத அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கும் தலைவலி, மனவலி எல்லா வலியும் பிபி டீம்க்கே தலைவலி வந்துருச்சு. ஆமா. அதுக்கு மேலயும் மீறி, மீறி பார்வதி பண்றாங்கன்னா, நம்ம என்ன ம். பண்ண முடியும் சொல்லுங்க? ஒண்ணு அதான் மாட்டுக்கு இன்னைக்கு ஒரு அமித் கூறு. சொன்னாப்ல. ம். பார்வதி சாண்ட்ரா கூட பேசிட்டு இருக்கும்போது அமித் சொன்னாப்ல. பார்வதி மைக்க போடுங்களேன். ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க இவ்வளவு நாள் பிக் கேட்க பாஸ். மாட்டாங்க. அதுதான் விஜய் பாரு. மத்தவங்க பேச்ச கேட்டுட்டா அப்புறம் விஜய் பாருக்கு என்னங்க அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? சோ என்னத்த வேஸ்ட்டுங்க. சொல்ல. அவங்கள பத்தி இந்த மைக் விஷயம் பேசி, பேசி நம்மளுக்கே அலுத்து போச்சு. என்ன ஆமா. பண்றது? அன்லெஸ் ஒண்ணு ஓட்டு போடாம இருக்கணும். ம். ஜனங்க வந்து ஓட்டு போடாம இருக்கணும் அவங்களுக்கு. ம். இன்னும் ஒண்ணு அவங்கள எலிமினேட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி பிபி டீமுமே அவங்களுக்கு என்னதான் வீக்கெண்ட்ல ரோஸ்ட் பண்ணாலும், அவங்களுக்கு பனிஷ்மென்ட்ஸ் குடுத்தாலும், அவங்க இருந்தா கன்டென்ட் வேணும்னு சொல்லி அவங்கள வீட்ல நிறுத்தி வைக்கிறாங்க. ம். நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. முடியாது.
அடுத்த அமித் வந்து இன்னைக்கு சாண்ட்ராவுக்கு ஆறுதல் கூடிய தருணத்தை பார்க்க முடிஞ்சுச்சு. ம். எனக்கு புரியல அமித் ஏன் போய் எனக்கு புரியல. அவரு புரிஞ்சுதான் பண்றாரா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏக்கா, சாண்ட்ராக்கு வந்து அமித் எனக்கு அமித் வந்துங்க திசை அதாவது தப்பான ஒரு இடத்துல இருக்காரு. எங்க இருக்காருன்னா, இந்த பாரூக்கு சாஃப்ட் கார்னர் பண்றது, ம், கொல்றது. அவங்க ஒரு பக்கம் அவங்க சைடு எல்லாம் சப்போர்ட் போய் தான் போன வாரம் ரோஸ்டே அவர் நெறைய வாங்குனாரு. ஆமா. ஒரு கேப்டனா நீங்க நல்ல வேலை வாங்கியிருக்கணும், பண்ணியிருக்கணும். ஏன் அது பாருன்றதுனால பண்ணலையா, கொள்ளலையான்னு தான் ரோஸ்ட் ஆச்சு. அதுவும் அந்த மிஸ்டேக்கும் பண்றாரு. சொல்ற ம், விமர்சனையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. வீட்டாளுங்க சொல்றத எடுத்துக்க மாட்றாருன்னா, ஹோஸ்ட் சொல்றதையும் எடுத்துக்க மாட்றாரு. அதுக்கும் புலம்புறாரு. ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாரு. ஆமா. இன்னொன்னு, இப்ப சாண்ட்ரா இப்ப திவ்யாவ புடிக்கலன்னு இப்ப திவ்யா கூட அவருக்கு என்ன கருத்து வேறுபாடு தெரியல. இப்ப திவ்யா கூட உட்கார்ந்து சாண்ட்ராவ பத்தியே பேசுறாரு. ம், ஆக்சுவலா திவ்யா சாண்ட்ரா ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் குடுக்குறாங்கல்ல. இந்த ம், மாரி பிரஜின் போனதுக்கு அவங்க தான் காரணம். பிரஜின் ம், கூட பழகுனது, அது பழகுனது, வெளி உலகம் என்ன பேசும் பிரஜினும் அவங்களும் பழகுனது. பொண்டாட்டி இருக்கும்போதே ம், இவரு வந்து என்ன ஐஸ்கிரீம் கொண்டு போய் திவ்யாக்கு குடுக்குறாங்க அப்படி இப்படின்ட்டு. எனக்கு ஒரு Instagramல ஒரு ஆ, மெசேஜ் வந்திருக்கு. அவங்க சொன்னாங்க, ரிக்வெஸ்ட் வச்சாங்க. ப்ளீஸ் இது நீங்க வந்து இன்னைக்கு லைவ்ல பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. என்னன்னா, ம், ஐஸ்கிரீம் அந்த ஐபேக்கோ டாஸ்க் நடக்கும்போது நம்ம என்ன நெனச்சோம், பிரஜின் அவரா திவ்யாக்கு குடுக்குறான்னு நெனச்சோம்ல. ஆமா. இவங்க நோட் பண்ணி சொல்றாங்க, இந்த மாரி சாண்ட்ரா கண்ணு காமிச்சாங்க, திவ்யாக்கு குடு ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு. அதனால தான் வந்து பிரஜின் குடுத்தாரு ஐஸ்கிரீம. ஆ, ஆ, அப்புறம் இதெல்லாமே இவங்க நாங்க கப்பிள் கேம் கிடையாது, கிடையாதுன்னு பிரிட்ஜ்ன்னு ஒரு சீன போட்டு, இவங்க ஒரு சீன போட்டாலுமே, இவங்க கண்ண ம். இப்ப காமிச்ச பிறகு தான் இவரு திவ்யாவுக்கு குடுத்துருக்காரு. அப்ப அதுக்கப்புறமும் கப்பிள் கேம் இவங்க தான் விளையாடி இருக்காங்க. ஆனா எல்லா பழியும் தூக்கி திவ்யா மேல போடுறாங்களே, இது எப்படி நியாயம்? இன்னைக்கு நீங்க லைவ்ல இத பேசியே ஆகணும், பேசுங்க அப்படின்றாங்க. ஆ, எல்லாமே இவங்க ஒண்ணு பண்ணிடுறாங்கங்க. பண்ணிட்டு ம். திவ்யா என்னமோ திவ்யா ஒரு பெரிய எனக்கு புரியல. ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் பண்ற மாரி இவங்க அட்டாக் பண்றாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஆனா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. நீங்க ஆ, ஏங்க ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க? அவங்க கேள்வி ம். கேட்டா நின்னு பதில் சொல்லுங்க. ஆ, நான் பயந்தெல்லாம் போல. எனக்கு அவங்க கிட்ட பேச இஷ்டம் கிடையாது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உனக்கு பயம் தான். ஆ, உனக்கு பயம். நீ சில நேரத்துல அ சம்மந்தமே இல்லாம பயங்கரமா கத்துவாங்க பாத்தீங்களா? சம்மந்தமே இருக்காது. எதுக்குடா ஆமா. கத்துறாங்க இவங்க? இது ஒரு சின்ன திவ்யா கிட்ட விஷயத்துக்கு. தான் திவ்யா கிட்ட தான் மேக்ஸிமம் கத்தி இருக்கிறாப்ல இது வரைக்கும். அப்புறம் நேத்து வினோத் கிட்ட கத்துறதையும் ஆமா, பார்த்தோம். சோ, வினோத். அறிவில்லையா? அந்த மாதிரி கத்திடணும். ஒண்ணு அந்த மாரி கத்திடணும். இந்த இந்த மாரி எதுக்குடா கத்துதுன்னு தெரியாம இருக்கணும் நம்மளுக்கு. ம், ம், 2வது அவ அவ்ளோ தைரியமா சபைய கூப்பிட்டு வச்சு, நான் வந்து உன்ன இன்டைரக்ட்டா பேசினேன்னு சொல்றியே! ம், நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு ஒண்ணு ஒரு கிளாரிட்டி குடுக்க வரும்போது, உங்களுக்கு நெறைய அக்யூசேஷன் இருக்குல்ல அவங்க மேல. ம். அந்த அக்யூசேஷன வச்சிருக்கலாமே நேத்து. நீங்க அவங்க வர வச்சாதான் இடத்துலலாம் நவுந்து போறது, அதாவது பயந்து ஓடுற மாரி தான் இருக்கு. அதாவது இதனால தான் நான் உன் மேல கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு இது இந்த மினிட் வரைக்கும் சொல்லாம இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அது? அதான் கைக்கா அவங்களோட கருத்து மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லக்கா. இப்ப நான் என் கருத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா, நான் சபையில தூக்கி வைப்பேன்ல ஸ்ட்ராங்கா. ம். நான் ம். நான் கரெக்ட்ன்னு தெரிஞ்சா வைப்பேன். அவங்க தப்புன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஓடுறாங்க. ஆமா. ஆ, இன்னொன்னு அவ கேம் விளையாடுறா. அவ இது, அவ அது. என்ன வெளியில போணும். என்ன வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படி இப்படி இப்படி என்னென்னமோ. ஏங்க நீங்க கூட தான் கூட கூட நல்லா பழகுற பார்வதியே வந்து மைக் போடாததுக்கு கோர்ட்ல கேஸ் நீங்களும் குடுத்துருக்கீங்க. ஆ, வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அப்ப பார்வதி கிட்ட உங்களுக்கு ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? ஆனா கேம்ன்னு வரும்போது கேம பிரிச்சு பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ப பிரிச்சு பார்க்குறீங்கல்ல. ம். அதே திவ்யா பண்ணா மட்டும் பண்ணிக்கிட்டா, இன்னொரு வார்த்தைய ஜனங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஆ. விஜய் சேதுபதி வந்து திவ்யாவோட சொன்னாப்ல. நிழல்ல வந்து ஆமா. முன்னாடி நடந்தது ஒரு விஷயம். அது சொல்லி சொல்லி எனக்கே திகட்டிடுச்சு. ஆனா இவங்க அத ஓயாம என்ன சொல்றாங்க கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டயும், ஜனங்க கிட்டயும் கேமரால என்ன பதிவு பண்றாங்கன்னா, விஜய் சேதுபதி அப்பவே சொன்னாரு. அவ வந்து அவளோட நிழல்ல நீ விளையாடுற கேம் பாத்துக்கோ, பாத்துக்கோ. அத நான் யோசிச்சு நேத்து கூட தான் விஜய் சேதுபதி சொன்னாரு. திவ்யாக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னும்போது, ஆமா. நீங்க போய் ம், நிக்கவே இல்லையே! பிரஜினுக்கு ஒண்ணுன்னா நீங்க இப்டி பண்ணியிருப்பீங்களா? அப்டின்ட்டு. ம், ம். அது உன் மைண்ட்ல ஓடலையா? அப்ப சொன்னது தான் மைண்ட்ல ஓடுதா? அப்போ ஆ, நீ எல்லா இடத்துலயுமே என்ன கொண்டு வர? உனக்கு ப ப திவ்யா மேல ஒரு காண்டு, ஒரு வைத்தெரிச்சல். ம், பிரஜினும் அவங்களும் நல்லா பேசுறாங்க. சில இடங்கள்ல அவரு அங்க சப்போர்ட் பண்ற மாரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. உங்களால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அக்செப்ட் ஆமா. பண்ணிக்க முடியாததுனால, எல்லா பழியுமே தூக்கி ஒரு பொண்ணு மேல போட்டுட்டு ஜம்முன்னு, என் புருஷன் ம். போனதுக்கு நான் ஹர்ட் ஆவுறேன், நான் அழுவுறேன், கொல்றேன், அவரோட ஷர்ட்ட வச்சு வீட்ல சுத்துறது. ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன் ஷர்ட்ட அப்படின்னு. கையில வச்சு சுத்துறது, போட்டுட்டு சுத்துறதுன்னு ஒரு சிம்பத்தி கேம் ஒண்ணு பண்றீங்க. நான் தனிமையா இருக்கேன்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு கொஞ்சம் பாவமா இருந்தது என்னன்னா, ம், இன்னொரு விஷயம் என்ன அட்ரஸ் பண்ணாங்கன்னா, என் என் பசங்களுக்கு சாப்பாடு கூட இல்ல நாங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி. இந்த வீடு வந்த பிறகு தான் எங்களுக்கு ஒரு ம், ஃபைனான்ஷியல் ஒரு இதுவே இருந்தது. ம். அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது. சாப்பாடு இல்ல, குழந்தைங்க சாப்பாடு இல்லாம இருந்தாங்க. நாங்க சாப்பாடுக்கே கஷ்டப்படுறோன்றப்போ உண்மையாலுமே எனக்கு பாவமா தான் இருந்தது ஏக்கா, சாண்ட்ராவ பார்க்கும்போது. அப்புறம் இன்னொன்னு இன்னொரு சொன்னாங்க. விஷயமும் சொன்னாங்க. ஆ, பிரஜினோட ஃபேமிலிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் பிரஜின விட்டு விட்டு குடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த கல்யாணமே வந்து என் ஃபேமிலில ஒரு ப்ராப்ளம்ன்னும்போது, பிரஜின் நான் பார்த்துக்கிறேன் உன்ன வான்னு சொல்லி,
எனக்கு கல்யாணம் பண்ணி இப்ப வரைக்கும் என் கூட இருக்காரு, அதனால நான் பிரிஜினை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா பிரிஜினோட ஃபேமிலி இப்படி பண்ணாங்க, நாங்க பணத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம் அதையும் சொல்றாங்க. யோசித்து பாருங்க, அவ்வளவு பெரிய, அதாவது என்னதான் இந்த புகுந்த வீட்டு மேல ஒரு காண்ட் இருந்தாலும் பிக் பாஸ்ல போய் காட்டுவாங்க. சாண்ட்ரா காட்டுவாங்க பிரதர். அத கூட பிரிஜின் சொல்லுவாரு, திவ்யா பிஆர் டீம் தான் வந்து அப்படி போடுறாங்க அப்படின்ட்டு. அது கூட அவர் அப்படிதானே சொன்னாரு இன்டர்வியூல. ஏக்கா அதுதான்க்கா, இப்ப பிரஜின் வந்து அந்த டயத்துல ஃபுல்லா சப்போர்ட் பண்றாப்ல சாண்ட்ராவுக்கு. ஆனா சாண்ட்ரா இந்த மாமியார் சண்டை இது எல்லாத்தையும் வந்து வீட்டுக்குள்ள ஓகே, இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல சொல்லுவானுங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும்? அவங்க குடும்ப பிரச்சனை. அவங்க அப்படியும் பேசுறாங்க, இப்படியும் பேசுறாங்க. ஆனா எனக்கு அது கஷ்டமா இருந்தது. குழந்தைங்க சாப்பாடு எல்லாமே யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அன்லெஸ் அவங்க அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ற வரைக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு பக்கம் நீ ஒரு பொண்ணு மேல அவகிட்ட தைரியமா அந்த டாபிக் பேசுறதுக்கும் உனக்கு தைரியம் கிடையாது. ஆனா அவ பின்னாடி அவளை பத்தி கெட்டதா பேசிக்கிட்டே இருக்க, தப்பா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்க, பழி போட்டுட்டே இருக்க. அப்படின்னும் போது இது இந்த சாண்ட்ராவையுமே இது எனக்கு பாவமா தெரியல. எனக்கு இப்ப பிரஜினோட சட்டையை போட்டுட்டு சுத்துறது, நான் தனியா இருக்கேன்றது, திவ்யாவை பத்தி அக்யூசேஷன் வைக்கணும்ன்றது, எனக்கு சாண்ட்ரா புலம்புனதுல வந்து உடன்பாடே கிடையாது. அது வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்றாங்க, இன்னொருத்தவங்களை கெட்டவங்களாக்கி அவங்க சைட்ல சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு ஒரு விஷயம் பண்றாங்க. அதுக்கு அமித் எதுக்கு ஜால்ரா தட்டினாரு, எதுக்கு ஒரு சீனை போட்டாருன்னு தான் எனக்கு புரியல. ஆக்சுவலா தேவையில்லாத ஒரு விஷயம், அவர் பண்ணிருக்கவே வேண்டாம். ஆமா, ஆனா அமித் ஒரு அது பாத்துக்கிறதுக்கு தான் பாரு இருக்காங்கல்லங்க, அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு தான் பாரு இருக்காங்கல்ல. இன்னொரு இவரோட கேமை ஃபோக்கஸ் பண்ணணும். இவருக்கு வீக்கெண்ட்ல வந்த விமர்சனங்களை உடைச்சு அடுத்தது எப்படி கேம் விளையாடலாம் அப்படின்றது இவரு அதை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு திவ்யா கூட உட்காந்து சாண்ட்ரா கூட உட்காந்து இது தேவையில்லாத வேற. இவருக்கு என்ன நடந்ததுன்னே ஃபுல்லா தெரியாம சாண்ட்ரா சொல்றதுக்குலாம் மண்டை எப்படி ஆட்டுவாரு? ஆமா ஏக்கா, அதே ரெண்டு பக்கமும் விசாரிக்கணும்ல அவரு. ஆமா ஏக்கா, இன்னைக்கு பாரு கமருதீன் மேட்டர் நடந்துச்சு பாருங்க, வாக்கிங்ல போய்க்கு. நீ எனக்கு அடுத்தது வந்து கேப்டன்சி. ஐயா அடுத்தது கேப்டன்சி நல்ல கேம் கொடுத்தாங்க, எல்லாரும் சூப்பரா விளையாடினாங்க. அந்த இடத்துலயுமே வந்து அவங்க எது வெளியில இருக்கும்போதே இன்னைக்கு கமருதீன் பாரு பேசுனுச்சேக்கா, உள்ள வாக்கிங் போயிட்டு உள்ள போகும்போது, நீ எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்கடா அப்படின்ட்டு. அதுதாங்க இதுதான் இந்த விஷயம் தான், இந்த கேப்டன்சி விஷயம் தான். அப்போ வந்து ஒண்ணும் கிடையாது. அந்த போர்டு கீழே வீலு கண்டஸ்டன்ட் படுத்துப்பாங்க, பின்னாடி சப்போர்ட்டர் பின்னாடி தள்ளணும். அந்த பாக்ஸ் உள்ள எவ்வளவு பால்ஸ் கலெக்ட் ஆகிறவங்க தான் வந்து வின்னுன்றது வந்தது. அதுல வந்து ஃபர்ஸ்டே வினோத் வந்து கமருதீன் சொல்லிட்டாரு. ஒருத்தவங்க ஒரு பேர் சொல்லும் போது ஃபர்ஸ்டே கமருதீன் சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த லைன்ல தான் நீ வர, எனக்கும் கமருதீன் வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாண்டடா பண்றது. அண்ட் கமருதீன் நல்ல வேலை வினோத்தை சூஸ் பண்ணாப்ல. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனதே வினோத்தும் அரோராவும் தான். பட் அரோரா அந்த பக்கம் வந்து எஃப்ஜே சூஸ் பண்ணிட்டதுனால அரோராக்கும் கமருதீனுக்கும் டேர்ம்ஸ் நல்லா இல்லாதனால ஆப்வியஸா அரோரா வேற ஒருத்தர் தான் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுல தப்பு என்ன இருக்கு? வினோத்துக்கு போய் ஆடின என்ன போய் அந்த வீட்டுல வேற ஆளே இல்லையா? கமருதீன் இருந்தா தான் நீ ஜெயிப்பியா? அதே கமருதீன் வந்து உள்ள கேஸ் வாதாடி தோத்தனால கமருதீன் ஒழுங்கா வாதாடுறதுனால தான் நான் தோத்தனே சொன்னேன். அப்ப இன்னைக்கு ஒரு கேப்டன்சி ஜெயிக்கிறதுக்கு மட்டும் ஏன் கமருதீனை தேடுற? அப்போ இந்த அம்மாக்கு தேவையான நேரத்துல ஊர்க மாதிரி நக்கிப்பாங்க எல்லாரையுமே. அந்த மாதிரிதான் பாரு. சோ நல்ல வேலை, நான் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும் போது கமருதீன் எனக்கு வினோத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் அந்த கேம் நல்ல ஜாலியாவே போச்சு, சூப்பரா போச்சு. நம்ம வினோத் நேத்து சொன்னேன் ஆல்ரெடி, வினோத் ஜெயிச்சிட்டாரு. அது எப்படி ஜெயிச்சாருன்றது நம்ம பார்த்தோம். ஆமா என்றது இருக்குல்ல, அதுல கமருதீன் வந்து அதுலயும் ஒரு பிரச்சனை ஏங்க, அதுலயுமே ஒரு பால் வெளியில வந்துருச்சு போல இருக்கு. அந்த பஸர் அடிக்கும் போது ஒரு பால், அததான் கமருதீன் சொன்னாரு. கமருதீன் நியாயமா கேம் விளையாடினா கூட பார்வதிக்கு பிடிக்காது, ஏன்னா தனக்கு சாதகமா பேசல. ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு நான் மட்டும் என்ன உனக்காக சப்போர்ட்டுக்கு நின்னுதான் அவன் முக்காவாசி கெட்ட பேர் வாங்கினது, உன் கூட சேர்ந்து சுத்துறதுக்கு தான் இருக்கு. நாரி போயிருக்கு பேர் கமருதீனுக்கு. அந்த வைத்தறிச்சல் ஃபர்ஸ்ட் வினோத்துக்கு சப்போர்ட்டுக்கு போனன்றது ஒரு வைத்தறிச்சல், ரெண்டாவது இந்த பால் மேட்டரை காமிச்சு கொடுத்தது வைத்தறிச்சல். சாண்ட்ராவும் சொல்றாங்க இல்ல உண்மையாலுமே இது வந்துருச்சு, ஏன்னா அவங்க தான் வந்து நடுவர் அதுல. சோ உனக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது. வெளியில வந்து கமருதீன் கிட்ட சண்டை போடுற, நீ எனக்காக சப்போர்ட் கேளு. எத்தனை வாட்டிங்க சபரி கிட்டே அந்த கேப்டன்சி டாஸ்க்ல எப்படிடா நீ காலால மிதிப்ப, புல்டோசர் இடிச்ச மாதிரி இடிச்சடா பண்ணடா. நிறைய இடத்துல பாருக்காக அவர் வந்திருக்காரு, அரோராக்காக வந்திருக்காருன்னா பார்வதிக்காகவும் நிறைய வந்திருக்காரு. ஆமா, ஆனா பார்வ இன்னைக்கு கமருதீன் கேட்ட எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர் கொஞ்சம் சோலோவா விளையாட ட்ரை பண்றாருக்கா கமருதீன். ஏங்க விளையாடணும்னு ட்ரை பண்ணாலுமே அவரும் விட மாட்டேங்கிறாருங்க. அவருமே விட்டு மொத்தமா ஏங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பர்பஸ்க்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியலன்ற மொத்த கண்டஸ்டன்ஸ்க்குமே கேக்குறேன். ரெண்டாவது நான் இதனால்தான் வந்து தனியா விளையாடணும் தலையா வேணா போ, அது சொல்லாத செய்யின்றேன். இப்போ உன் நண்பனுக்காக போய் நின்னது பாரு, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஒரு பால் நீ நியாயமா அந்த இடத்துல ஒரு கண்டஸ்டன்டா பாலுக்காக சொன்னது சப்போர்ட், நீ அந்த இடத்துல அப்ப என்ன நினைக்கிற, அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல கமருதீன் சப்போர்ட் பண்ணணும்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்கறா. அப்போ உனக்கு தெரியுது இல்ல,
ம். இன்னொரு இடத்துல கூட கமருதன் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்குன்னா, ம். பாரு வந்து பாரு நீ கேமே இது பண்ண மாட்ற, நான் விளையாடணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாரு கிட்ட தான் சொல்லியிருக்காரு. ஆமா. என்னன்னா, நான் கேம் பத்தி நிறைய யோசிக்கிறேன், பண்றேன். ஆனா நீ எப்போ உட்காரியோ மத்தவங்கள குறை சொல்றதுலயே பத்தியே தான் குறை இருக்கிற. சொல்லிட்டு. நீ அது கேமே சாப்பிடுற விளையாட இடத்துல மாட்ற. வச்சு. சாப்பிடும்போது. ம். மத்தவங்கள குறை சொல்றதுல இருக்கு. அப்ப கமருதனுக்கு நல்லா தெரியுது இந்த பொண்ணோட மைண்ட் செட் ம். என்ன, பிஹேவியர் என்னன்னு. அப்ப உன் வேலைய நீ பார்க்கலாம் தானே. உன் சுகத்துக்கு நீயும் பழகுற, அந்த பொண்ணு அது சுகத்துக்கு பழகுற. இப்போ உன் நண்பனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவன் ம். வினோத் தான் கை தூக்குனப்புல. ஆமா. அந்த இடத்துல அங்க ஸ்டார்ட் ஆனது. அங்க அங்க பண்ணும்போது இந்த பொண்ணு உன்ன நிம்மதியா விடுதா? அரோரா பிரச்சனைக்கும் உள்ள வந்து உன்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு, பாருடா, அவ இப்படி தான்டா என்ன டார்கெட் பண்றா. உன்ன வச்சு தான்டா கேம் விளையாடுறா. அப்ப இப்ப என்னன்னு சொல்லுவாங்க? கமருதனால தான் அவர் ஜெயிச்சிட்டாரா? இருந்துட்டு போட்டும். சோ வாட்? ஃப்ரெண்ட் ஜெயிக்கிறதுக்காக ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணதுல என்ன இருக்கு இன்னைக்கு? அது ஆமா. நியாயமா இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணலாம். தப்பா இருந்தா தான் எப்படிங்க ஃப்ரெண்டுக்கு தப்பா நடக்கும்போது ஹெல்ப் பண்ண முடியும்? நம்ம கேட்க ஆமா. முடியும். சோ நியாயமா ம். இருந்ததுக்கு ஹெல்ப் பண்ணது ஓகே. ம். அண்ட் இந்த மாரிலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, கொள்ளாத. சாண்ட்ரா வேற ஏத்தி குடுத்துருக்காங்க. ஆமா. அவன் சாண்ட்ரா என்னைக்குமே உனக்காக சாண்ட்ரா நின்னது முக்கியமா, கிடையாதுன்னு. நான் முக்கியமான்னு கேட்டாப்லயே. அததான். அது சொன்னதுக்கு தான். ஆ. எங்க மனசு தொட்டு சொல்லுங்க. பாரு வந்து கேம்க்காக கமருதன் யூஸ் பண்ணிக்கிறானா? கமருதனுக்கு என்னதான் பாருவ கேம்க்காக யூஸ் பண்ணாலும் நெறைய இடத்துல பாருக்கு உண்மையா நின்னு இருக்காரு அவரு. ஆமாக்கா. கமருதீனுக்கு ஒரு நம்ம அத ஃபீலிங்ஸ் இருக்கு. பார்த்திருக்கோம். ஆமா. ஆமா. இன்னைக்கு வந்து சாண்ட்ராக்கு வந்து அந்த அம்மாக்கு என்ன வேலை? அந்த அம்மா ஏத்தி குடுத்தோனே சாண்ட்ரா சொல்றாங்கன்னு எப்ப சொன்னாங்க? அப்ப சாண்ட்ரா வேணுமா? நான் வேணுமா? ம். அதுவே முதல்ல தப்பு. ஓகே உனக்கு நான் அப்படி தோணுதா? ம். சாண்ட்ரா வேணுமா? நான் வேணுமான்லாம் கேட்கக்கூடாது. ஓகே உன் வேலைய பாரு. சாண்ட்ரா முதுகுல போய் உட்காந்துக்கோ. என்ன ஆ. கேம் விளையாட விடு. இவரு ஆ. சொல்றாரு. இவரு இன்னைக்கு நெறைய இடத்துல போய் சமாதானம் பண்ண ட்ரை பண்ணாரு. கோச்சுக்கிட்டாலுமே, ம். கட்டி புடிச்சு சமாதானப்படுத்த அது இது நெறைய பண்ணாரு. ம். போடா நீ இப்படி தான்டா பண்றன்னு ஒரு ரொமான்டிக் டிராமா கேம் ஒண்ணு ஆடுனாங்க. ம். நான் கமருதனுக்கு என்ன சொல்றேன்னா, உனக்கு நல்லா தெரியுது. உன்னால இண்டிவிஜுவல் கேம் இந்த பொண்ணால விளையாட முடியல, பாதிக்கப்படுது அப்படின்னும்போது, இன்னொன்னு சொன்னாரு. நான் டைட்டில் வேணும் பாரு. டைட்டிலுக்காக ஆமா. அடுத்தது விளையாடணும் அப்படின்னும், டைட்டில்ல ஃபோக்கஸ் பண்ணி ஓடு. இதெல்லாம் ஆ. விட்டுடுன்ற. இது நல்லதே கிடையாது கமருதனுக்கு. ஆனா கமருதன் கேட்க மாட்டாருங்க. எவ்வளவு புலம்புவாரு. சிங்கிளா கேம் விளையாடணும், தனியா கேம் விளையாடணும்னுவாரு. ஆனா மறுபடியும் போய் அதுல தான் ஒட்டுவாரு. ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்போது அது எப்படி தனியா விடும்? சரிம்மா அப்படிங்கிறது தான். எல்லாம் என்ன கர்மாந்திரமோ அத பண்ணிட்டு போட்டும். ஓகே. அதனால அடுத்து எனக்கு எனக்கு புடிக்கல. கமருதீன் அவர் கேம பார்க்கணும், பாரு அவங்க கேம பார்க்கணும். இங்க 2 பேர் மறுபடியும் மத்தவங்கள வந்து கூட்டா சேர்ந்து விளையாடுறாங்க, குரூப்பா சேர்ந்து விளையாடுறாங்க, ம். பண்றாங்க அப்படின்ற. இப்ப நீ அவன விளையாடவே விட மாட்றீங்க. பாரு வந்து இமோஷனலா கமருதீன லாக் பண்ணி வச்சுக்கணும்ன்றாங்க. நீ எனக்காக சப்போர்ட்டே பண்ண மாட்டடா. ஏன்டா நீ ம். இப்படி பண்ற? நான் உனக்காக எத்தன இடத்துல நின்னு இதெல்லாம் வந்து இமோஷனலா ஒருத்தர லாக் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. ஆமாக்கா. எமோஷனல் இது புல்லிங். எப்படி நியாயமாகும்? எனக்கு அது சுத்தமா புடிக்கல. அவரு போய் கமருதீன் நல்லா தான் போய் சப்போர்ட் பண்ணப்போல, அந்த பால் விஷயத்துலயும் நியாயமா சொன்னதுக்கு பாருக்கு புடிக்கலன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணும் செய்ய ஓகே. முடியாது. ஃபைனலி இது நடந்தது. அண்ட் கேப்டன்சி வந்து அவர் வந்த முடிஞ்சுச்சு. உடனே டீம் பிரிச்சு குடுக்குறது ஒரு டீம். விஷயம் போச்சு. அதுல ஒரு அதுல பெரிய செம்மையா எனக்கு ரொம்ப புடிச்சது என்ன தெரியுமா? கிளீனிங்ல தூக்கி ஹவுஸ் கிளீனிங்ல தூக்கி பார்வதியும் சாண்ட்ராவ போடுறது எனக்கு ரொம்ப சாண்ட்ராவே புடிச்சது. போட்டு. நிமிந்து நிமிந்து வேலை செய்யுங்க அப்படின்ட்டு. அதிலயுமே அரோரா எவ்வளவு கிச்சன். கருத்து வேறுபாடு பாத்தீங்களா? ஆமா. ஏக்கா அரோரா கிச்சன் டீ போயிட்டாங்க பாத்தீங்களா? நல்லது தானே. ஏங்க இத்தன நாள் யாரும் போடல. அவங்க போல. மேபி ஆமா. சமையல் தெரியலன்னு அவங்க போகாம இருந்திருக்கலாம். இப்ப போடும்போது என்ன வேணாம். நான் பண்ணவே மாட்டேன் நான் சொன்னாங்க. இல்ல. போறாங்க. இப்ப வேலை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. ஆமா, ஆமா, ஆமா. சொல்றேன் நான் சும்மா இது ஒரு சொல்றேன். விஷயம்னு ஒரு டாபிக்கா பேசி ஒரு விஷயத்த பண்ணாங்க. இப்ப அரோரா போயிட்டாங்க. கிச்சன் டீம்க்கு யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப அத வச்சு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆமா. 2வது சாண்ட்ராக்கும் சாண்ட்ரா ஆ யாரு பார்வதி. ஓகே ஃபுல் பார்வதி. வீடு 2 பேர் மட்டும் கஷ்டம்ன்னும்போது, அந்த ம். பக்கம் பாத்ரூம் கிளீனிங்ல இருக்கிற விக்ரமும், விக்ரம். கமருதனும் ஹெல்ப் கமலி. பண்றோம். நாங்க ஹெல்ப்னா என்ன தெரியுமா? தேவையான நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றோம்ன்றது தான் ஹெல்ப்பர். ஆமா. இவங்க பிளான் என்ன தெரியுமா? ம். அப்ப கூட அதாவது சின்ன சின்ன ஏரியாலாம் நம்ம எடுத்துட்டு மொத்த ஏரியா அவங்க தலையில கட்டிலாம் பண்ணிடலான்ட்டு. ஆ. கிச்சன் டீம் என்ன கேட்டாங்க? ஏரியாவ ம். கிளீனா வச்சுக்கிறதுனால கிச்சன் ஒரு அவுட்டர் மட்டும் எங்களுக்கு கிளீன் பண்ணி குடுங்க. ஏன்னா பிக் பாஸ் சொல்லிருக்காப்ல. பிக் பாஸ் வந்து ஆ கிளீனா ஏன்னா இருக்கணும். எடுத்த உடனே இன்னைக்கு வினோத்துக்கு சொன்னாரு. நீங்க டீம் ம். அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ம். எல்லா வகையாவும் வீடு சுத்தமா இருக்கிற மாரி பாத்துக்கோங்க அப்டின்ட்டு. ஆமா. அத மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னா, கண்டிப்பா கிளீனா இல்ல. இருந்த ம். வாரங்கள்லாம் கிளீனா இல்லாதனால தான் இத இன்சிஸ்ட் பண்ணி சொல்லும்போது, அப்ப ஆமா. குக்கிங் டீம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு 3 டைம்ஸ் டே நாங்க வந்து இந்த குக்கிங் பண்றத அவுட்டர் மட்டும் கிளீன் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கும் முடியாதுன்னு அவ்ளோ ஆர்குமென்ட். ம். பார்வதி உட்கார்ந்து அவ்ளோ ஆர்குமென்ட். ஏக்கா அதுக்கு உட்கார்ந்து சாண்ட்ராவும் ஒரு விஷயத்த பண்றாங்க. சாண்ட்ரா உட்கார்ந்து பேசுனதெல்லாம் பாத்தீங்க. பண்ண முடியாது. இல்ல முடியாது. ரொம்ப அதுதான் ரொம்ப முடியாது. 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 அதுதான் பண்ண சொல்றேன். முடியாது. ம். சிம்பதி கேமும் ஆடுவாங்க, அரகன்ஸ் கேமும் ஆடுவாங்க, பந்தா கேமும் ஆடுவாங்க மேடம். சோ நம்ம ம். சுத்தி சுத்தி பார்க்கும்போது என்னன்னா, ம். இவங்களுக்கு வந்து ஓபி அடிக்கணும். பாருக்கு வந்து ஓபி அடிக்கணும். சாண்ட்ராவையும் கூட வச்சுக்கிட்டு 2 பேருமே ஓபி அடிக்கிறதுல பிளான். ம். ஆல்ரெடி ஹவுஸ் கிளீனிங்னும் போது, "அப்பா எனக்கு முதுகு வலிக்குதே, அது வலிக்குதேன்னு" ஆக்டிங் போட்டுட்டு இருந்தாலும் வினோத் கவனிச்சு இல்ல.
பாரு சாண்ட்ரா தான் ஹவுஸ் கிளீனிங். ஆமா இவங்க பெருந்தன்மையா விக்ரமோ கமருதனும் வந்து கம்மியா வீட்டு தான் இருக்கும். கிளீனிங்ல எங்களுக்கு பாத்ரூம் கிளீனிங் என்ன தானே, நாங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், நாங்க வீட்டு கிளீனிங்ல ஹெல்ப் பண்றோம். பெருந்தன்மையா வந்தவங்கள ஆமா நீ வந்து இது பண்ணக்கூடாது. அங்க அவ்வளோ பெரிய டார்கெட். சோ இதுல என்ன தெரிய வருது, உனக்கு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆமா நான் சாண்ட்ராவையும் சேர்த்து தான் சொல்றேன். 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த கிச்சனோட அவுட்டர் கிளீன் பண்றதுக்கு அவ்வளவு வலிக்குதுங்க. நைட் ஒரு வேலை தான் பண்ணுவேன்றாங்க. அவரு சொல்றாரு வீட கிளீனா வச்சுக்கோங்கன்றாரு. ஆமா இதுல வேற இதுதான் சொல்றாரு. இதுல வந்து எஃப்ஜேக்கு நடுவுல பிரச்சனை வருது. அங்க ஆதிரி எந்திரிச்சு நிறைய பாயிண்ட் சொல்றாப்ல. அவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சாண்ட்ரா எல்லாத்துலயுமே முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, ஹெல்பர்ஸும் இவங்களும் சேர்ந்து வீட்டு கிளீனிங் என்னென்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, பார்வதி என்ன சொல்றாங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏய் இங்கேயே உட்கார்ந்து பேசு. இங்க தானே டீம் பிரிக்கிறீங்க. உங்க ஹெல்ப் பண்ண வராங்கன்னா உன் ஹெல்ப்பர் அங்கேயே சபையில கூப்பிட்டு பேசி என்னன்னு டிஸ்கஸ் பண்ணி சொல்லுமா கேப்டனுக்கு. கேப்டன் சொன்னாரு பாருங்க, ஓகே இப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணி சொல்வீங்களா, சரி பண்ணுங்க. ஆனா சுத்தமா இல்லைன்னா நான் அப்பவே கூப்பிட்டு வச்சு கிளீன் பண்ண வைப்பேன் அப்படின்னு கேப்டன் சொன்னாப்ல வினோத். அவரே நிறைய இடத்துல சொன்னாரு, பேசவே விட மாட்டேற பாரு நிறைய இடத்துல. இன்னொன்னு, இந்த வீடு வந்து என்னதான் கேப்டன் நான் பார்வதின்னு கிடையாது, எல்லாருமே சொல்ற கத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க. அது வந்து இந்த சீசன் முடிகிற வரைக்கும் அது இந்த வீட்டுக்கு வந்த ஒரு சாபக்கேடு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ டீம் எல்லாம் பிரிச்சு கொடுத்தாச்சு. சோ இதுலயே நல்லா தெரிஞ்சிச்சு பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் பெருசா வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கான ஆர்குமெண்ட் தான் அதுன்ட்டு. டோட்டலா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு அவங்க போட்ட பிளான் என்ன தெரியுமா, 2 பேரும் பேசிட்டு சொல்றேன்ட்டு என்ன பிளான் தெரியுமா, நாங்க 2 பேர் வந்து இந்த கிச்சன் அவுட்டர் இன்னர் ரெண்டுமே எடுத்துக்கிறோமா இப்போ எடுத்துக்கிறோம். அண்ட் அந்த டீலக்ஸ் ரூம் பிக் பாஸ் ரூம், ஐ மீன் சாரி 2 பெட்ரூம்ஸ். பெரிய லான் இருக்கு பாத்தீங்களா, பிக் பாஸ் வீட்ல அந்த பெரிய லான் வெளி ஏரியா எல்லாம் இருக்கிறதுல அதுதான் பெருசு கஷ்டம். பெரிய இடத்தை பெருக்கிறது தான் கஷ்டம். அதை தூக்கி ஹெல்பர்ஸ்க்கா பிளான் பாத்தீங்களா, வாட் எக்ஸிகியூஷன், வாட், ஓ மை காட். ஏங்க அவங்க வந்து அவங்க ஃப்ரீ டைம்ல ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா ஹெல்ப் பண்றதுதாங்க ஹெல்ப். நீ தூக்கி கார்டன் ஏரியா, அதாவது இந்த வீட்டை விட்டு வெளில அங்க சோஃபாலாம் போட்டிருக்காங்கல்ல கார்டனுக்கு முன்னாடி, அந்த லான் ஏரியான்னு சொல்லலாம். அந்த லான் ஏரியாவும் பெரிய இடம், உள்ள ஹாலும் பெரிய இடம், லிவிங் ஏரியா. அதை தூக்கி அவங்களாம் பெட்ரூம், அத பெட்ரூம்னா ஆக்சுவலா ஈஸியா பண்ணலாம். பெட்ரூம் இதெல்லாம் இந்த கிச்சனோட அவுட்டர் இன்னர்லாம் கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். சோ நீ டிசைட் பண்ற ஹெல்ப்பர் என்ன பண்ணணும்ட்டு. என்ன கேட்டா ஹெல்ப்பர்ன்றது அவனும் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல உன்னால ஏதாவது பண்ண முடியல, உனக்கு ஒரு பர்டனா இருக்குன்னா அவன் வந்து ஹெல்ப் பண்றதுதான் ஹெல்ப். அங்கேயும் வந்து விக்ரமோட கருத்து வேறுபாடு பாத்தீங்களா. அப்பதான் சொன்னாரு வினோத் சொன்னாரு, ஏமா நீ இந்த மாதிரி பேசுறது தப்பு, அவங்களே உனக்கு கன்சிடர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு வந்தா நீ வந்து இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ண வைக்கணும். அங்க உடனே விக்ரம் கூட கோச்சுக்கிட்டு விக்ரம் சொன்னார் பாருங்க, என்ன ஆட்டிடியூட் இது அப்படின்னா மைக் எடுத்துட்டு உடனே வந்துருவாங்க இது பண்றது, யாரும் வரமாட்டீங்களா இது பண்றாங்க பிக் பாஸ். ஆமா எல்லாருமே என்னை வந்து டவுன் பண்றாங்க. அதுதான் விக்ரம் அஃபண்ட் ஆனது. இந்த மாதிரி எல்லாம் பேசுறது தப்புங்க, ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதே பெரிய விஷயம். இது என்னன்னா அதான் வினோத் கூப்பிட்டு சொன்னார், ரொம்ப தப்பு பாரு அப்படி இப்படின்னா. அப்படி இல்லடா, நான் அப்படி சொல்லலடா கமருதன். அது திடீர்னு விக்ரம் மூஞ்சில வந்து கமருதன் வந்துட்டார் போல இருக்கு. உடனே சமாதானம் மூடுக்கு, ஏன்னா அவனுங்க பண்ண மாட்டான்னு முறுக்கிட்டு போயிட்டா ஐயோ மொத்த தலைவலி நம்ம மேல விழுந்துரும்ல. ஆமா. சோ உனக்கு வேலைன்னு கொடுத்தால், இதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா சாண்ட்ரா கிட்டயும் பார்வதி கிட்டயும், உனக்கு வேலைன்னு கொடுத்தா நீ அது ஒரு 10,000 தடவை ஆர்குமெண்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்கஸ்டிங் பண்ணி இரிட்டேட் பண்ணி தான் அந்த வேலைக்கு ஒத்துப்ப. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். கொஞ்ச நேரத்திலேயே இவங்க வந்த அந்த கிராசரி எல்லாம் பிரிச்சிருக்காங்க. எப்பவுமே கவர் இந்த கிராசரி எல்லாம் பிரிக்கும் போது குப்பை விழும். அந்த குப்பையை கூப்பிட்டு சொல்லும் போது சாண்ட்ராவோட ஆட்டிடியூட் பாத்தீங்களா, பண்ண முடியாது. ஏய் உனக்கு வேலை கொடுத்துருக்காங்கம்மா, ஹவுஸ் கிளீனிங் நீதாமா பண்ணும், கிச்சன் டீம் எப்படிங்க பண்ணும். கிச்சன் டீம் 3 வேளையும் சமைக்கணும், சோறும் போடணும், இதுவும் பண்ண. இத்தனை வாரம் வந்து கிளீனிங் ஏரியா, ஐ மீன் ஹவுஸ் கிளீனிங் தானங்க பண்ணாங்க. கேட்டா கிச்சன் ஏரியா பண்ண மாட்டாங்களா, அது ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணும்போது வந்ததான். அப்பதான் வினோத் சொல்றாரு, ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணும்போது வந்த குப்பை கிடையாது, எல்லா கிராசரியும் வந்து பிரிச்சு வைக்கும் போது வந்த குப்பை. அது ஒரு சின்னதான் அந்த இடம் குப்பை. டீசென்சி பாக்குறாங்க. நீங்க அதுல போய் டீசென்சி பிரஸ்டீஜ் டீசென்சி பிரஸ்டீஜ் சம்திங் பிரஸ்டீஜ் அத வந்து யார் கிட்ட சொன்னார்னா பாரு கிட்ட. ஏன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. பண்ண முடியாது.
அப்படின்ட்டு எனக்கெல்லாம் இல்ல. ஐயோ பா ஐயோ என்ன அதுப்பு இந்த பொண்ணுக்குன்ற மாதிரி ஏக்கா, இருந்தது. அது உங்களுக்கு போயிடுச்சு சீனை போட்டு. அதான், உங்களுக்கு அதுக்குதான் தெரியுது. எனக்கு என்னன்னா பிரஜன் கண்ணுல தெரியறாரு. பாவம்டா அந்த மனுஷன் வீட்டுல. நீங்க எனக்கு சொன்னது கரெக்ட் தான். அவர் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. ஹாப்பியா இருக்கட்டும். அது சொல்லல வரைக்கும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே சொல்லல வச்சிருங்க. எல்லா மனைவிகளும் வெளியில் ஆ, போனால் கணவரை இருங்க. happy தான். எனக்கு சாண்ட்ராவை அக்செப்டே பண்ணி முடியல. ஒரு பக்கம் அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ற, ஒரு பக்கம் வந்து உங்க வீட்டு வேலைக்கு பிரிச்சு கொடுத்தது கூட முடியாது. அது எவ்வளவு ஒரு திமிரா முடியாது. முடியாது. அதுக்கப்புறம் பார்வை இது பண்ணி கெஞ்சி அதுக்கு தான் நீங்க பிரிஸ்டீஜ் பாக்குறீங்க. அத பாக்குற ஒரு சின்னதை கிளீன் பண்றதுக்கு என்னங்க? அப்போ ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஆர்குமெண்ட் பண்ணி தான் பார்வதி அது உள்ள இறங்குறாங்க களத்துள்ள. ஆமா. அதுக்கப்புறம் சலிச்சுக்கிட்டே போய் அதை பெருக்குறாங்க. அப்போ இப்பதாங்க வினோத்துக்கு புரியும். வினோத் நாமினேட் பண்ணாரு பாத்தீங்களா இன்னைக்கு? ஆமா. ஒரு கேப்டன் தலைமைக்கு வரும்போது தான் ஒருத்தவங்க பண்ற டார்ச்சர் மண்டை உருளும் போது தான் ஒரு கேப்டனோட அருமை தெரியும். சோ ஆமா. வினோத்துக்கு கண்டிப்பா இப்போ ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஐயோ இந்த பொண்ணு வச்சுட்டுலாம் வாழ முடியாது. இந்த பொண்ணோட அதை போட்டோம் பாரு சாண்ட்ராவை 2 சேர்ந்து ஏமாண்டே உருட்டுதேன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருது? பாரு வேலை செய்யறதுக்கு ரெடியா கிடையாது. அவங்க பாரு இல்ல, வந்து சாண்ட்ராவும். ஹாலிடேக்காக வந்தாங்க. அந்த ஆமா. இடத்துல எல்லாருமே சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்றது தான் அவங்க வெளிப்படையா பேசிக்கிறாங்க. ஏக்கா, சாண்ட்ரா பாரு 2 சேர்த்தே சொல்லலாம். ஆமாமா வர்ஸ்ட் டு த கோர் வர்ஸ்ட். இதுதான் வந்து ஆமா. ஜனங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த காமிச்சாங்க. அடுத்து அடுத்தது வந்து நாமினேஷன்ஸ் வந்தது. நாமினேஷன்ஸ். அதான் அது என்னது ஆமா ஓடி பெயிண்ட பண்டிகை பூசணும் ஓடி அப்படின்றது. பண்டிகை அதுல மாதிரி. வந்து ஒரு 2 3 பேரோட நாமினேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் நாமினேஷன் என்னன்னா அதுல கடைசியா வந்தது தான். பட் நான் கனி இது சொல்லணும்னு நினைக்கிறேன். கனி ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க சாண்ட்ராக்கு. இவங்க நான் தனியா இருக்கேன், தனிமையில இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட், ஒரு இமோஷனல், ஒரு சென்டிமெண்ட் கேம் ஒண்ணு பண்றாங்க இந்த வீட்ல. அப்ப ஆமா. அவங்க இருக்கக்கூடாது போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு நல்ல பாயிண்ட். கமருதுன்னு அதான் சொன்னார். அவர் ஆமா. போய் 1 வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பட் இன்னும் அவங்க இதுல இருந்து ஒரு விஷயம் பண்றாங்க. அவங்க இங்க இருக்கக்கூடாது, இந்த கேம் அவங்களுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமருதன் ஓட் பண்ணது. அதே மாதிரி திவ்யா சொல்லுங்க சொல்லுங்க. திவ்யா ஓட் பண்ணது நல்லா இருந்துச்சுக்கா. திவ்யா சாண்ட்ராவுக்கு சொல்லியிருந்தாங்கல்ல. எனக்கு அவங்க ஆமா அவங்க வந்து எனக்கு அக்கா தான். வெளியில போனாலும் அவங்க எனக்கு அக்கா தான். நான் திவ்யாவை இப்பவும் சொல்றேங்க. திவ்யா வேற வழி இல்ல. முயற்சி பண்ணியாச்சு. அதையும் தாண்டி நம்ம கேம் விளையாட வந்திருக்கோம். ஒரு கமிட்மெண்ட்ல உள்ள வந்திருக்கோம். நம்ம வேலையை நம்ம பாக்குறது தான் திவ்யாவோட கான்செப்ட். அதை தான் இப்ப ஃபாலோ பண்றாங்க. ஆனா உண்மையாலுமே திவ்யா போயிட்டு திவ்யாவை பத்தி பின்னாடி இவ்வளவு அசிங்கமா பேசுற மாதிரிலாம் எங்கேயும் பேசல. சோ அவங்க கருத்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க வச்ச கருத்து எல்லாமே வந்து நல்லதா இருந்தது. போய் கரெக்டா நாமினேட் பண்ணாங்க. அடுத்தது எஃப்ஜேவை வந்து விக்ரமா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன நாமினேட் பண்ணாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு சுபிக்ஷா. கோவத்துல கூட சுபிக்ஷா கூட என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ண 10 ரீசன் வச்சு உன் லைஃபையே நான் வந்து இது பண்றேன்னு ஒரு வார்த்தையை விட்டார்ல. உன் லைஃபே இதுவாயிடும் அப்படின்றத அது சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவும் நாமினேட் பண்ணாங்க. சோ இத்தனை பேர் வந்து எஃப்ஜே அண்ட் பாரு மேடமே வந்து இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்மளும் வாரம் வாரம் பாக்குறோம். ஒரு மண்ணும் கிளிக்கிறது கிடையாது. வேலைன்னு சொன்னாலே ஓபி அடிக்கிறது, அதுக்கு ஆர்குமெண்ட் பண்றதா வேலை. உனக்கே அறுபது கிடையாது. நீ போய் அரோராவை சொல்ற. கனி ஒண்ணுமே பண்ணலையா? கனி ஒண்ணுமே பண்ணலையா? முன்னாடி இருந்த ஃபயர் இப்ப இல்லையா? நீ என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஓகே கனி. அடுத்தது அரோராக்கு தாங்க வேலை எதுவுமே மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது வீட்டு வேலைகளை நீங்க எதுவுமே இது பண்றது இல்ல. எனக்கு அது கொஞ்சம் அதாவது அதெல்லாம் வைத்தறிச்சல். என்னன்னா இப்ப வந்து அரோராவை நாமினேட் பண்ணணும். மறுபடியும் இந்த ட்ரையாங்கிளை கொண்டு வந்தா கமருதன் கூட ப்ராப்ளம் வரும். உலகத்துக்குமே வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணே அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியை கொண்டு வந்து அரோராவை நாமினேட் பண்றேன்னு சொல்றாங்களே. அப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. அப்ப ஏதாவது ஒரு ரீசனை கொண்டு வந்து ஆனா இவ்வளவு நாமினேஷன்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வீட்டு வேலையை சொன்னியே. அறிவு கட்டவளே, நீயே வீட்டு வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் படுறமா? ஓ முதுகுலயே அவ்வளவு அழுக்கு இருக்கே. உனக்கு அந்த பாயிண்ட் சொல்லி நாமினேட் பண்றதுக்கு அருகதை இருக்கான்னு நான் கேக்குறேன். வேலிடா இருக்கா? அந்த பாயிண்ட் வேலிடா இருக்கா? காமெடியா இருந்தது. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஓகே தேவையான ஆள் நாமினேஷன்ல கொண்டு வரதுக்கு வந்து ஒரு மொக்க ரீசனை கொடுத்தாங்க மேடம். அவங்க பேக் அவங்க பார்க்காம முதுக பாத்துக்காம அவங்க பண்ணாங்க அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் அமித்துக்கு நாமினேட் பண்ண விதங்களும் எனக்கு கரெக்டா இருந்தது. திவ்யாவும் நாமினேட் பண்ணாங்க. இன்னும் ஒருத்தர் ஐ மீன் அவருக்கு 2 3 வந்தது. 3 வந்து என்ன ஒரு விஷயம்னா அவருக்கு அவர் மேல வைக்கிற விமர்சனங்களை ஆக்செப்ட் பண்ணிக்கிற இதுவே கிடையாது. அக்செப்டன்ஸே கிடையாது. நேத்து விஜய் சேதுபதி பேசிட்டு போன பிறகு கூட நான் பேசினேன், நான் சொன்னேன் அது வெளியில வரலனா ஏங்க நம்ம தான் பார்க்கல வெளியில வரல. விஜய் சேதுபதி கண்ணு கூடவா நீங்க பண்றதை காட்ட மாட்டாங்க? அவ்வளவு பெரிய முட்டாளா நீங்க ஒண்ணுமே பண்ணாம வந்து அவர் வீக்கெண்ட்ல உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன பைத்தியக்காரர் அவரு? எனக்கு புரியல. அது ஒண்ணு. 2வது வீட்லயே யாராவது சொன்னா கூட அக்செப்டன்ஸே கிடையாது. சோ அத வந்து சூப்பரா அமித்த சொல்லி நாமினேட் பண்ணது செமையா இருந்தது. சோ தேர் வேர் பாயிண்ட்ஸ். இதுல
இந்தமாவே விட்டுட்டாங்க விக்ரம்க்கு நாமினேட் பண்றதுக்கு. யாரு? பாரு. பாரு சாண்ட்ரா கடைசி போகும்போது சாண்ட்ரா கிட்ட சொல்றாங்க, விக்ரமையும் சுபிக்ஷாவையும் போட்டுரு, விக்ரமையும் சுபிக்ஷா போட்டுரு. நீ ஏன் இன்னொருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற? அப்ப சாண்ட்ரா சொல்றாங்க, இல்ல எனக்கு வேற ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்கு வேற ரீசன் இருக்கு அப்படின்ட்டு. அங்கேயும் வினோத்தை உள்ள ஐ மீன் விக்ரம உள்ள கொள்றதுக்கு பிளான் பண்ற. அப்ப நீ போட்டுக்கலாம்ல, ஏன் இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற? தேவையில்லாத வேலை. அங்க சாண்ட்ரா ஒரு ஸ்மார்ட் கேம் பிளே பண்றாங்க நாமினேஷன்ல. என்ன பிளே பண்றாங்கன்னா, திவ்யா என்ன நாமினேட் பண்ணுவா, ஆனா நான் பண்ண மாட்டேன். கமருதீன், எஃப்ஜே. ஏன்னா கமருதீன், எஃப்ஜே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. கமருதீனுமே சொன்னாங்க நிறைய பேர். என்ன சொன்னாங்கன்னா, நீங்க விடுற வார்த்தைகள் எல்லாம் வந்து பெண்கள் கிட்ட தெரியல அப்படின்னு சொல்லி கமருதீனை நாமினேட் பண்ண விதமும் பிடிச்சிருந்தது. பட் இதுல ஸ்மார்ட்டா சாண்ட்ரா நினைச்சிருந்தால் போய் அழகா திவ்யாவை குத்தி இருக்கு. ஏன்னா அவ்வளோ அழுக்கு சொல்றாங்க, அவங்க அவ்வளோ விமர்சனங்கள் சொல்றாங்க திவ்யாவை பத்தி. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எஃப்ஜேவையும் கமருதீனையும் பண்றாங்கன்னா, மறுபடியும் ஜனங்க கிட்ட என்ன சொல்றாங்க பாருங்க, நல்லவ, ஐ எம் சூப்பர், என்னையும் என் வீட்டுக்காரையும் கைக்குள்ள போட்டுட்டு கேம் விளையாடி என் வீட்டுக்கார வெளில அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன டார்கெட் பண்றாங்க. விஜய் சேதுபதி சொன்னது மக்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க வந்து எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கேமுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திவ்யாவை நாமினேட் பண்ணாம ஒரு குட் புக்ஸ்ல இருக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது தான் அந்த நாமினேஷன். ஏன்னா திவ்யா ஆல்ரெடி நாமினேஷனுக்கு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இந்த நேரத்துல போட்டு இந்த இடத்துல என் பேரையும் நான் டேமேஜ் பண்ணிக்காம இதுலயும் நான் ஒரு கேம், ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்றேன் பாருன்னு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணி எஃப்ஜேவியும் கமருதனையும் கூட பாருங்க, அவ்வளவு பிரச்சனை திவ்யா கூட நடக்கும்போது கூட சாண்ட்ரா திவ்யா நாமினேட் பண்ணல, ஆனா திவ்யா நாமினேட் பண்ணாங்க சாண்ட்ராக்கு. இவங்க பாருங்க, வீக்கெண்ட்ல நடந்த பிரச்சனை அந்த வாரம் ஃபுல்லா நடந்ததை வச்சு எஃப்ஜேவியும் கமருதனையும் நாமினேட் பண்ணாங்கன்னு ஜனங்க அப்படின்னு பாத்துருவாங்க. அவங்களுக்கு அது புரிஞ்சிரும், அவங்க முட்டாளுங்க தானே. ஆனா நான் இந்த வகையிலையும் நான் திவ்யாவை டார்கெட் பண்ணுவேன், ஜனங்க முன்னாடி வேற மாதிரி ப்ரமோட் பண்ணுவேன்றதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அந்த நாமினேஷன் நான் அப்படிதான் பாக்குறேன். ஓகே, சோ இதெல்லாம் நடந்து நாமினேஷன்ல எல்லாம் முடிஞ்சிச்சு. விக்ரம் தப்பிஸ்டாப்ல. விக்ரம் வந்து பார்வதி சொன்னதை பாத்தீங்களாக்கா, மறுபடியும் கிளம்பிக்கிட்டே இருக்கிறார். நீ வரலையா விக்ரம்? ஏங்க அததாங்க சொல்றேன், உனக்கு அவ்வளவு வைத்தறிச்சலா இருந்தா நீ யாராவது ஒருத்தர் உன் லிஸ்ட்ல எடுத்து நீதான் கவுண்ட் பண்றல யார் யாருக்கு விழுந்தது உள்ள, நீ விக்ரம போட வேண்டியதானே வீடு ஃபுல்லா புலம்பி. சோ ஆப்வியஸா வினோத் கேப்டன், விக்ரம் வரல, மத்த எல்லாருமே நாமினேஷன். அங்கேயும் புலம்புறாங்க பாருங்க, மற்றும் பாரு அப்படின்னு போது ஏன்டா இந்த வாரமே நான் விட்டுருக்கலாம்ப்பா, எல்லா வாரமும் நீ கொடுமை பண்ணின்னு இருப்ப, கூத்தடிச்சுன்னு இருப்ப, உனக்கு விடணுமா? எனக்கு புரியலையேம்மா. வேலை செய்ய மாட்டாப்ல, வேலையும் செய்ய மாட்டேன், அதுக்கு 1008 நோனி நோட்ட சொல்லுவேன். ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம், எப்படிதான் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. ஓகேவா, இதுல உனக்கு வைத்தறிச்சல், விக்ரம் வரல வீடு ஃபுல்லா புலம்பி விக்ரம் கிட்டயும் புலம்பி. விக்ரம் அதான் கேட்டாப்ல, நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லி போட்டிருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, போட வேண்டியதானே, பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு. சோ அந்த இடத்துல அவங்களோட அந்த ஆதங்கம், ஓகே இது கூட ஒரு கேமா கூட நம்ம பார்க்கலாம், இது கூட பார்வதி ஒரு கேமா பண்றாங்கன்னு கூட பார்க்கலாம். ஆனா அவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தா நீயே அதை மாத்தி இருக்கலாமேன்ற. நீ உனக்கு தேவையானவங்களை போட்டுட்டு சாண்ட்ராவையே மேனிபுலேட் பண்ற. ஏங்க உங்க கேம நீங்க சாண்ட்ராவை ஆட வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சாண்ட்ரா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் வச்சிருக்காங்கல்ல, அதை தானே அவங்க விளையாடணும்னு பாப்பாங்க. எப்படி பார்வதியோட கேம் அவங்க விளையாடணும்னு பாப்பாங்க. ஆமா கரெக்ட் தான். சோ அப்புறம் புலம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? சோ இப்பவுமே இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓட்டு வேஸ்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து ஓப்பன் நாமினேஷன்லயே சாண்ட்ராவை நிறைய பேர் போடுறது, எஃப்ஜேவை நிறைய பேர் போடுறது, அமித்தை வந்து ஒரு 3 பேர் மீன் எக்ஸ்ட்ராவா ஓட்டு. இது நல்லா ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, சிங்கிள் ஓட்டு பாருங்க இந்த வாட்டி கணக்காச்சு. ஆமா, பாரு அந்த வாட்டி நம்ம என்ன கேட்டோம், எப்படிங்க சிங்கிள் ஓட்டு பாருவை கொண்டு வராம விட்டீங்க, அத்தனை வாட்டி எல்லாம் சிங்கிள் ஓட்டை கொண்டு வந்தீங்கன்ட்டு. இந்த வாட்டி என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இவங்களுக்குள்ளேயே, கண்டஸ்டன்ஸ்குள்ளேயேனா அதிகபட்சமான ஓட்டு ஒரே நபருக்கு போய் விழுந்ததுனால வேற வழி இல்ல. அப்ப சிங்கிள் ஓட்டையும் கணக்கு எடுக்கணும்ன்றதுதான் அரோரா, சுபிக்ஷா, கனி, இன்னொருத்தர் மட்டும் அவங்களுக்கும் சிங்கிள் ஓட்டு தான் விழுந்தது. சோ இந்த 4 பேரும் நாமினேஷன் உள்ள ஆதிரையும் தள்ளப்படுறாங்க நாமினேஷனுக்கு. இங்கேயும் அழகா பிரிச்சிருந்தா இவ்வளவு புலம்பணும்னு அவசியம் கிடையாது, விக்ரமும் வந்திருப்பாரு. பட் கண்டஸ்டன்ஸ்க்கு என்ன ஆகி போச்சுன்னா, அவங்களுக்கான ரீசன்ஸ் அதிகமா இருந்ததுனால அவங்களால தவிர்க்க முடியல, அந்த பாயிண்ட் மேல பாயிண்ட் வச்சுட்டே போயிட்டாங்க ஆக்சுவலா. ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவன் ரீசனுக்கு அவன் போடுறான். எதுக்கு எல்லாரும் வரணும்னு முதல்ல யோசி. நீங்க அவன் வரட்டும் இவன் வரட்டும், ஏன் துடிக்கிற அப்படிங்கிற அது என்ன தெரியுமாங்க, எல்லாரும் வந்து விக்ரம் தப்பிச்சிட்டானே, பட் ஒருவேளை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ விக்ரம் வந்து விக்ரம் போயிட்டானா, அவங்க கேமுக்கு அது நல்லது தானே, ஒரு டஃப் பிளேயர் வெளியில போறால பார்வதி முன்ன நவர்றதுக்கு. சோ அவங்களோட ஆதங்கம் அவங்களுக்கு. ரெண்டாவது பிக் பாஸ் முன்னாடியே சொல்லியிருக்காருல, ஏன் ஒருத்தருக்கு 10 ஓட்டு 12 ஓட்டு போடுறீங்க, பிரிச்சு போடுங்க, அப்ப எல்லாருமே நாமினேஷன்ல வருவாங்கன்றதுதான். முன்னாடி அவர் 1-2 தடவை அவரும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு, வீக்கெண்ட்ல ஹோஸ்டும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. இன்னைக்குமே என்ன பாத்துட்டீங்கன்னா, சாண்ட்ராக்கெல்லாம் 5,
எஃப்ஜேக்கெல்லாம் 4, அமித்துக்கெல்லாம் 3. ம். அந்த மாதிரி அதே மாதிரி பார்வதிக்கு 3. சோ இந்த ம். மாதிரி வர வர என்ன ஆயிடுது, வேற வழி கிடையாது. சிங்கிள் ஓட்டையும் உள்ள கணக்கு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஆமா. சோ ஓட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ம். பிளஸ் கண்டஸ்டன்ஸையுமே நான் என்ன சொல்றதுன்னா, அவங்களுக்கு பர்சனல் ரீசன்ஸ் இருந்ததுனாலயோ என்னமோ அப்படி பண்ணிட்டாங்க. பட் விக்ரமும் வந்திருக்கணும் ஆக்சுவலா. ஆமா. கண்டிப்பா வந்திருக்கலாம். வரலை. அவ்வளவுதான். ஆனா ஆமா. விக்ரம் எனக்கு ஒரு மாதிரி குட் புக்ல இருக்கிற மாதிரியே தோணுதுக்கா. ஒரு மாதிரி அவரு ஸ்மார்ட்டா. ஆவுன்னா பார்வ நாமினேட் பண்ணும்போது பாத்தீங்களா, நீ வந்து ஆ. நெனச்சிருந்தா மைக் இது பண்ணதுக்கு நீ நல்லா இது பண்ணி பிக் பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கலாம். இது பண்ணியிருக்கலாம். அப்பவும் நீ பிக் பாஸ மதிக்கல, கொள்ளல. சோ அவரோட ம். மைண்ட் செட் என்னன்னா, எஸ் ஐ அம் நம்பர் 1 ஸ்டூடண்ட் BB9. ம். நான் பயங்கரமா பிக் பாஸ மதிக்கிறவரு, பண்றவரு. பிக் பாஸ் கொண்டுனா நான் துடிச்சிருவேன். அப்படின்ற மாரி தான் அவர் ஒண்ணு ஃபாலோ பண்ணுவாரு. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் கமருதீன், ம். பாரு. யார் என்ன வேணா பண்ணிட்டு போங்க. நாங்க இப்படிதான் இருப்போம். என்ன முஞ்சி போனா வீக்கெண்ட்ல ரோஸ் பண்ணுவீங்களா? சாரி கேட்போம். கேமரா கிட்ட போய் சாரி கேட்போம். நாங்க இப்படிதான். அதனால நம்பர் 1 ஸ்டூடண்ட்டையும் பார்க்க முடியுது. பேக் பெஞ்சஸையும் பார்க்க பேக் முடியுது. பெஞ்சஸ் பாருங்க. ஆமா. எல்லாரும் அவங்க ஸ்ட்ராட்டஜில ரொம்ப தெளிவா நல்லா மூவ் பண்றாங்க. ஆமா. சோ இப்போ விக்ரம் சாலிடா இந்த வாரம், ம். வாரம் நாமினேட் பண்ணா கூட சாட்டர்டே வரைக்கும் டைம் இருக்குல்ல. ஆமா. அடுத்த ஒரு 10 நாளைக்கு அஸ்திவாரம் போட்டாச்சுல்ல விக்ரம்க்கு. ஆமா. போட்டாச்சு. ஏங்க அதே மாதிரி தாட்டி எவிக்ஷன் பார்த்திருக்கீங்கல்ல. இந்த நாமினேஷன் பார்த்து யார் எவிக்ட் ஆவான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அமித் டபுள் எவிக்ஷனா இருந்தா அமித் ஆதிரே வெளில போயிடுவாங்க. மறுபடியும் டபுள் எவிக்ஷன் வைப்பாங்களாக்கா? இல்ல சொல்றேன். சப்போஸ் ஆ. இருந்தால். ஏன்னா இன்னும் ஓகே. கூட்டம் இருக்காங்க. ம். இருக்காங்க. சோ அதனால சொல்றேன். 13 பேர் இருக்காங்க. அப்படி இல்ல சிங்கிளா இருந்தா ஆதிரைக்கும் சான்ஸ் இருக்கு, அமித்துக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ம். ஆதிரையுமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஆதிரை இப்ப கம்பேக் குடுத்து கூட நான் எங்கேயுமே பார்க்கல. ம். அவங்க வந்து உள்ள வந்துமே எஃப்ஜே ம். கொஞ்சம் பிகினிங் எல்லாம் வினோத்த நோன்ற மாதிரி நோண்டிட்டு அவங்க மைண்ட் எல்லாம் ஃபுல்லா அவங்க வெளியில ஃபேஸ் பண்ண விமர்சனங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு எஃப்ஜேவை ஃபோக்கஸ் பண்ணி மத்த ம். மெயின் கேம் எல்லாம் விட்டுட்டாங்க. சோ ம். அதனால அவங்களுக்கு ஓட்டு விழாதுன்னு எனக்கு. அமித் வேற மாரி ஒரு ஒரு அன்வான்டட் ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேவரிசம் பண்ணி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி ஒண்ணு பண்ணி, ஒரு அதாவது அவர் மேல வைக்கிற விமர்சனங்கள, அந்த கிரிட்டிசிசம் ஏத்துக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறதுனால, ம். அவருக்குமே பெருசா ஒரு இம்பாக்ட் இருக்காது. அவர் கேம் மாறிடுச்சு இப்போ. இட்ஸ் நாட் லைக் பிஃபோர். சோ ஆனா அவர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா. அமித் எல்லாம்க்கா அந்த சாட்டர்டே எபிசோட் நினைக்கிறேன். பேசி முடிச்சுட்டு அவர் அந்த அந்த கான்வர்சேஷன் கேமரா பார்த்து வைக்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபீல் ஆனுச்சு. என்னடா இப்படி அதுதாங்க. அப்படி பார்த்தா அதுதாங்க இன்னைக்கும் சொன்னேன். சாண்ட்ரா என் குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு இல்ல. நாங்க கஷ்டப்பட்டோம் சாப்பாடுக்கு. இந்த ஷோ வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய ஆ. இது. எல்லாமே பாவமா தாங்க இருக்கு. பட் அட் அ சைடு அப்படி வச்சுட்டீங்கன்னா, ஒரு கேம்ன்னு பார்க்கும்போது, கேம்ல நடக்கிற தவறுங்களும் நம்ம பேசி தானங்க ஆகணும். ஆமா. கரெக்ட் நம்ம தான்க்கா. என்ன பேச முடியும் சொல்லுங்க? நான் யாருமே அவங்க பெர்சனல் லைஃப், அவங்க பெர்சனல் குடும்பத்த பத்தி நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆமா. ஆஸ் அ ஆமா. கண்டஸ்டன்ட் வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ற அப்படின்றது தான் நம்ம விமர்சனம். கரெக்ட் தான்க்கா. சோ அதெல்லாம் பார்க்கும்போது, அத வச்சு நம்ம ஜட்ஜே பண்ண முடியாதுங்க. நம்ம கேம் வச்சு தானே ஜட்ஜ் பண்ணணும். சோ நம்ம கரெக்ட் கேம் தான். வச்சு ஜட்ஜ் பண்றோம். சோ ஆதிரை, அமித்துக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம். திங்கட்கிழமை தான். ஆதிரை வி ஹேவ் a lot ஆதிரை of time. ஆமா. ஆதிரை ஆதிரைக்கும் சான்ஸ் இருக்கு, அமித்துக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால ஓகே. 2 பேரையுமே நம்ம இப்ப கணக்குல எடுத்துக்கலாம். நாட்கள் போட்டோம். திங்கட்கிழமை தானே ஆவுது. வெள்ளிக்கிழமை ஆமா. இத பத்தி பேசுவோம். அண்ட் எஸ். அதுக்கப்புறம் ஒரு டிராமா ஒண்ணு நடந்தது. காலையிலேயே இந்த ம். டீம் பிரிச்சு குடுக்கும்போது வெசல் வாஷிங்ல வந்து யார போட்டாங்கன்னா, கனி கனி கூட கனி யாரோ ஒருத்தர் இருந்தாங்க. அரோரா இல்ல திவ்யா அரோராலாம் திவ்யா இல்ல. திவ்யா அமித் சி சி அமித் சாரிங்க. அமித், கனி வந்து வெசல் வாஷிங்ல இருந்தாங்க. இன்னொரு 2 பேர் இருக்கலாம் மேபி. ஓகே ஃபைன். ம். அதுல வந்து ஆல்ரெடி கனி அப்பவே சொன்னாங்க கேப்டன் கிட்ட, அவங்கவங்க சாப்பிடுற தட்டு, கப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து கழுவி வச்சிட சொல்லுங்க. ம். அத அப்படியே வச்சுட்டு போயிட்டா, அது ஒரு மாரி அந்த ஆமா. ஏடு, அந்த காஃபி தூள், அந்த பாலெல்லாம் போய் நின்னு, அது காஞ்சு போய் ஒரு மாரி ஆயிடுது. அதெல்லாம் அவங்கள பண்ணிட சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் தானே. இது பண்ண மாட்றாங்க. அவங்கவங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. மெயினா காஃபி கப்ஸ். ஆ. எங்க கொண்டு வந்து வச்சுடுறாங்கன்னா, அந்த வெசல் வாஷிங் பண்ற இடத்துல கொண்டு வந்து வச்சுடுறாங்க. அது குப்பையா இருக்கு. நான் கிளீனா வச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். பிக் பாஸ் வேற கிளீனா வீட வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆ. அப்படின்றது காலையிலேயே மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த மாரி என்ன ஆமா. பண்ணியிருக்கு சாண்ட்ரா, கொண்டு போய் இப்ப புதுசா ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த ஆமா. என்ட்ரன்ஸ் பிக் பாஸ் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ். அவர் வெளியில போகும்போது உள்ள பார்த்தாப்லயே, வெளியில பார்த்தாப்லயே. ஆமா. ம். அதனால அங்க உட்காந்து என்ன பண்ணியிருக்காங்க, காஃபி கப்ப சாப்பிட்டு அங்கேயே வச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல சம்மந்தப்பட்ட இடத்துல. ம். வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆ அத யாரோ எடுத்துட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. சோ அங்க வச்சுட்டாங்களோ, இல்ல கழுவாம எடுத்துட்டு வந்து இவங்க வச்சுட்டாங்களா என்னன்னு ஆஹா. தெரியல. ஆ எடுத்துட்டு வரும்போது வந்து அவங்க மூஞ்ச பார்க்கல. கனி மூஞ்ச அவங்க பார்க்கல. இல்லங்க. அதுதான் எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டாங்க, பண்ணிட்டாங்க. ஆமா. ஆமா. கழுவலியோ என்னமோ, அந்த கழுவி இடத்துல வைக்கலையோ என்னமோ, வச்சுட்டாங்க. அத கழுவி வைக்கணும்னாங்கல்ல. அத தான் வந்து வினோத் கிட்ட ஆ. கனி அட்ரஸ் பண்ணாங்க. ஏங்க காலையில தானங்க சொன்னேன் கப்ப கழுவி ஆமா. வைக்கணும் பண்ணணும்ன்ட்டு. அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க ஏங்க அப்படின்னு. பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏங்க ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏங்க இப்படி இருக்காங்க? இந்த இடத்த சுத்தமா வச்சுக்கணும் தானே கேட்கிறேன் அப்படின்னும்போது, ம். அப்போ போய் பேசி சாண்ட்ரா வராங்க உள்ள. சாண்ட்ராக்கு ஆல்ரெடி கனிய புடிக்காது. ஆமா. கனிக்கும் சாண்ட்ராக்குமே டெர்ம்ஸ் நல்லா இல்ல. கனிக்குமே ம். செட் ஆவாது சாண்ட்ராவோட.
சோ அங்க வந்த உடனே வினோத் கேக்குறாரு, பண்றாரு. அப்ப கூட கனியும் பேசுறாங்க. கனியோட ஐ கான்டாக்டே வச்சுக்கல அவங்க. ஐ கான்டாக்டே வச்சுக்கல. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க. கழுவுனாங்க. இது பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஒரு விஷயம் தானே பண்ணணும்னு வினோத் பயங்கரமா உள்ள இறங்கி ஒண்ணு பேசுறாரு. அப்ப கூட கனிய பார்க்கல போயிட்டாங்க. அப்ப அது கனிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. என்னங்க ஒரு மேனஸ் இல்ல, ஒரு டீசென்சி இல்ல, நான் பார்த்து பேசுறேன், என் கண்ணை பார்த்து கூட பேச மாட்டேங்க. என்னங்க இது சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்க புலம்பிட்டு இருந்தாங்க. என்னங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு வினோத் கிட்ட புலம்பி சீன்னு இருக்காங்க. அதை இவங்க கேட்டுட்டாங்க. மேடம் வந்து சாப்பாடு வாங்க வரும்போது கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு வெளியில போய் உட்காந்து அதுக்கு அழுவுறதுக்கு என்ன இருக்கு? அங்கேயே நீ எப்படி என்ன சீ சொல்லலாம்னு கேட்கலாம்ல. திவ்யாவை பின்னாடி பேச முடியுது. திவ்யா முன்னாடி எதுவும் கேட்க மாட்ற. ஆனா அங்கங்க சம்பந்தம் இல்லாம லப 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 லபன்னு கத்துற. இன்னைக்கு கனி சீ சொல்லும்போது நீங்க என்னங்க என்ன சீ சொல்றீங்க? எதுக்காக சீ சொன்னீங்க? இங்க வாங்க. என்னங்க உங்க பிரச்சனைன்னு கேட்கணும். அதுவும் இல்ல. சாப்பாடுல தட்டுல சாப்பாடை போட்டுட்டு போய் அங்க ஒரு சிம்பத்தி கேம். அங்க போய் சுபிக்ஷா போனோடனே என்னடா இது என்னெல்லாம் சீ சொல்றாங்க. இவங்க சீ சொல்றதுக்கான எத்தனை வாட்டி இவங்க சீ சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல. கனி நிறைய தடவை சீ சொல்லில நான் பார்த்ததே கிடையாது. சாண்ட்ரா கிட்ட இதான் முதல் தடவை சீ சொல்லியே நான் கேட்கறேன். அங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய சொல்றாங்க. அந்த லேடி கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அந்த லேடி கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இல்ல என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க பாரு. சீங்கறாங்க. அதாவது அவங்க சீன்றதெல்லாம் வந்து என்ன லாங்குவேஜ், அது வெளியில என்ன சொல்லி குடுக்குறாங்களாம். நீ இப்பதானமா நேத்து சண்டேல தானமா திவ்யாவை வந்து உனக்கு என்ன என் மண்டையில ஏறணுமான்னு கேட்ட. அது என்ன லாங்குவேஜ்மா? நீ என்ன நீ உள்ள போன. ஒரு கிளீனிங் டீம் ஆல்ரெடி காலையில சொல்லிருக்கு. நீயும் பார்வதியும் தான் எந்த வேலை செய்யறதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க ஒரு விஷயத்த சின்சியரா பண்ணிட்டு இருக்காங்க. வீடு சுத்தமா வச்சுக்கணும்ன்றதுல ஒரு பிக் பாஸை இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு வீடு சுத்தமா இருக்கணும் அப்படின்றதுல. அப்ப அங்க போன உடனே அந்த கப்புனை இதனால தான் வச்சேன், கழுவாம வச்சேன், இது பண்ண கனி மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கு என்ன? நீ கனி மூஞ்ச பார்க்காம ஒரு ஆட்டிடியூட் காமிச்சு வினோத் கிட்ட பேசிட்டு மூஞ்சி கீழே வச்சுட்டு போய் கழுவிட்டு வர, அது கனி புலம்பி இருக்காங்க. இது என்னங்க இது? அநியாயமா இருக்கு. கண்ணை பார்த்து கூட பேச மாட்டாங்க. சீ என்ன இது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி பண்றாங்க அவங்க. கனிக்கு அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா அந்த சீன்ற வார்த்தை உனக்கு அவ்வளவு அஃபென்சிங்கா இருந்தா நீ அங்கேயே உட்காந்து கேட்கணும். அங்கேயே அந்த இடத்துல சாப்பாடு தட்டை வச்சுட்டு நீ கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா நீ மறுபடியும் என்ன பிளே பண்ற? சிம்பத்தி கேம். தட்டை கொண்டு போய் சாப்பாடோட அழுவுறது. சுபிக்ஷா கூட என்னடா இது சீன்றத, என்னடா இந்த வீட்டுல என்னடா பண்ண, எல்லாரும் கூட என்னடா சொல்றேன், என்ன இப்படி பண்றாங்களே நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களாடா? அப்புறம் அவங்க வெளி உலகத்துக்கு என்னடா சொல்றாங்க? சீ எல்லாம் என்னடா வார்த்தை, என்ன லாங்குவேஜ் எனக்கு புரியல. CHI. அதுல என்ன கெட்ட வார்த்தை இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஜீரா. ஒருவேளை நான் தப்பா கூட இருக்கலாம். சீலையே நிறைய வெரைட்டி இருக்கு. சீ அப்படின்னு அதுல நிறைய நீங்க ஏன் அதை ஒரு கெட்ட வார்த்தையா எடுத்துக்கிறீங்க? அது கெட்ட வார்த்தை கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா என் முகத்தை பார்த்து நான் ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறேன். என் ஃபேஸை பார்த்து கம்யூனிகேஷன் என்னங்க இவங்க சே அப்படின்ற மாதிரி. அது சீ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது அதை வச்சு நீ ஒரு ரொட்டேட் பண்ற பாரு. அப்போ நீ என்ன பண்ற? ஒருத்தவங்க கிட்ட பிரச்சனை வரும்போது அவங்க முன்னாடி பேசுறதுக்கு உனக்கு நீ அது ஸ்ட்ராட்டஜியா கூட நம்ம யோசிக்கலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜியா யோசிக்கலாம். அந்த இடத்துல எதுவுமே பண்ணாம பாரு. இப்ப எப்படி வெளி உலகத்துக்கு எப்படி காட்டுவாங்கன்னா கனி பார் சீன்ட்டாங்க. அவங்க சாப்பிடும் போது அழுதுட்டே அந்த சீ சொன்னதுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாங்க. அக்கா இந்த சீ இருக்கா, இதே சீ நீங்க எடுத்து எனக்கு யாரோ இன்ஸ்டாகிராம்ல ஃபுட்டேஜ் அனுப்பியிருந்தாங்க நினைக்கிறேன். பாரு வெளியில அனுப்பிட்டு திவ்யா என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா தெரியுமா? சீ எப்படி இப்படிலாம் இருக்காங்க. அப்ப சீ எங்க போனுச்சு? அப்ப இந்த சீ வந்துச்சு. அததாங்க சொல்றேன். இவங்களே நிறைய இடத்துல சாண்ட்ராவே சீ போட்டு பேசியிருக்கிறாங்க. இவங்களே சீ போட்டு பேசியிருக்காங்க. ரம்யாவை திவ்யாவை கழுவி ஊத்துன பிறகு பாரும் இவங்களும் மாத்தி மாத்தி கழுவி ஊத்துன பிறகு ரம்யாவை என்ன சொல்லிருக்காங்க? ரம்யாவை நம்ப முடியாது. ஏன்னா ரம்யா என்ன இருந்தாலும் அந்த அன்பு கேங்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு அன்னைக்கு ரம்யா எலிமினேட் ஆகும்போது அழுதாங்களா இல்லையா, இனிமே நீ இல்லாம நான் என்ன பண்ணப்ப அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய இடத்துல சீ போட்டுட்டு இன்னைக்கு கனி சொன்ன சீய அந்த ஒரு வார்த்தையை இழுத்தது ஒரு சின்ன வார்த்தை. அதை எவ்வளவு பெருசா இழுத்து அத வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி எனக்கு ஓ மை காட் சாண்ட்ரா இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா நல்லா இல்ல. ஏன் இப்படி பண்றீங்க? சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கஷ்டப்படுறேன்றீங்க, பணத்துக்காக கஷ்டம், சாப்பாடுக்காக கஷ்டம், அழகா சூப்பரா நல்லா கேம் விளையாடி சம்பாதிச்சுட்டு போங்களமா. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே. ஏன் இந்த மாதிரி சீப் கேம் விளையாடணும்ன்ற நானு. சீப் கேம் விளையாண்டா கூட பரவாயில்லக்கா. சீ கேம் விளையாடுறாங்க. சீ கேம் விளையாடு. எஸ் கரெக்ட். இனிமே சீ சாண்ட்ரான்னு சொல்லலாமா? எதுக்கு அவங்கதான் அப்படி இருக்காங்கன்னா நம்ம அப்படி இருக்கணும் வேண்டாம்ப்பா. ஆக மொத்தத்துல சாண்ட்ரா வந்து எதுவுமே அதாவது அவங்களோட கேரக்டர் என்ன தெரியுமா? டக்குன்னு வருவாங்க, கத்துவாங்க, ஒரு சீனை போடுவாங்க, போயிடுவாங்க. யாருக்கூடாது பிரச்சனைனா அவங்களுக்கு மூடு இருந்தா கத்துவாங்க, இல்லைன்னா பின்னாடி போய் அழுது புலம்புவாங்க. ஆனா முன்னாடி கேட்க மாட்டாங்க. ஆமா கேட்டா அந்த லேடிக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சீ சொல்லாதுன்னு. எனக்கு புரியல எத்தனை வாட்டி கனி தேர்வு வந்து சாண்ட்ராவை பத்தி சீ சொன்னாங்க.
நான் எவ்வளவோ வேற பாத்திருக்கேங்க. நான் அன்னைக்கு பிரச்சனை பார்க்கும்போது தப்பு பண்ணிட்டேங்க. அந்த மனுஷன்ட்ட நிறைய நான் கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இவ்வளவு மூட் ஸ்விங்கல்ல ஒரு ஆளா அவ உண்மையாலுமே பிரஜின் ஆமா. உண்மையாலுமே பாவங்க. நம்மளுக்கே ஒரு ஷோல நீங்க சொல்ற மாரி அவங்க மூட் ஸ்விங், அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜி, அவங்க வைக்கிற ஆமா. அக்யூசேஷன்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே. கூட வாழ்ற சத்தியமா. அவரு எவ்வளவு பார்த்திருப்பாரு. அக்கா ஆனாலும் அதான் பொண்டாட்டிய விட்டு குடுக்காம சப்போர்ட் பண்றாரு. எவ்வளவு பெரிய அங்க விஷயங்க அது. நான் பிரஜின் எனக்கு ஒரு பைபிளா குடும்பஸ்தனோட ஒரு பைபிளா தெரியறாப்ல. பிரஜின் மட்டும் கிடைச்சா, ஐயா எனக்கு தயவு செஞ்சு டீச்சிங் கிளாஸ் எடுங்கயான்னு ஒரு வாரமா 1 மாசமா எடுத்துட்டு ஆனா வந்துருவேன் நான். உண்மையாலுமே பாவம் தான். பிரஜின் ரொம்ப ஆமா, பாவம் தான். ஓகே ஆமா. மக்களே, இதுதான் நடந்தது. இது சாண்ட்ராவோட டாபிக் எல்லாம் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. லெட்ஸ் மூவ் ஆன் டு நம்ம கமெண்ட் செக்ஷன் போலாம். கமெண்ட் செக்ஷன் போலாம்க்கா. ஓகேக்கா. மக்களோட கமெண்ட் செக்ஷன் போலாம். சாண்ட்ரா இப்ப 1 இருந்துச்சு, இப்ப 2ஆ மாறி நிக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, கமெண்ட்ஸ் போலாம் ப்ரொடியூசர் ஜி கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சரண்யா கிருபா. Why ma'am there is lot of support for Parvati and Kamruddin from both Big Boss team and மக்கள். What's your opinion on that? மக்கள் கிட்ட சப்போர்ட் இருக்குன்னா ஒரு பக்கம் பிஆர் டீம் பயங்கரமா இறங்கி வேலை செய்யறாங்க 2 பேருக்குமே. பிபி டீம் ஆக்சுவலா நான் கேட்டிருந்தேன் ரெட் கார்டோ எல்லோ கார்டோ கொடுத்துருக்கணும். சைலண்டா மைக்க புடிங்கிட்டு உட்கார வைக்கிறது நீங்க உங்க பெரிய பனிஷ்மெண்ட் நினைச்சீங்க. ஆனா நாக்க புடிங்கிற மாதிரி அவங்கள மைக்க மாட்ட வச்சே கேள்வி கேட்டிருக்கணும். கமருதீன் அரோராவை பேசினதுக்கும் மத்தவங்க எல்லாம் கூட இருந்து வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் அரோரா கிட்ட பேசினதுக்கும் இது வரல. இன்டைரக்டா சொல்லிட்டாரு, ஏன் இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எதுக்கா இருந்தாலும் துஷார் டாபிக் எடுக்கிறீங்கன்னு எஃப்ஜேவை வார்ன் பண்ணார் தவிர்த்து கமருதீனுக்கு சொல்ல. பார்வதி திவ்யா கமருதீன் டாபிக்ல கூட இருந்தவங்க எல்லாம் கேள்வி கேட்டாரு. சம்பந்தப்பட்ட மெயினான ஆளை எந்த கேள்வியுமே கேட்கல கமருதீன். சோ ஒரு விஷயத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு மத்த விஷயத்துல காப்பாத்தி விட்டுருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, சிங்கிள் ஓட்டெல்லாம் கணக்காயிருக்கு. போன வாட்டி நியாயமா நான் நாமினேஷன்ல பார்வதி இருந்திருக்கணும். அத நம்ம நிறைய பேசிட்டோம். சோ இந்த மாதிரி இருக்கு. என்னங்க பண்றது? பாக்கிறதுக்கு இப்படி தெரியுது. ஆனா அவங்கள போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க எங்கங்க சப்போர்ட் பண்றோம், நாங்க நல்லா தாங்க கேள்வி கேட்கறோம், உங்க கண்ணுக்கு தாங்க அப்படி தெரியுதுன்றாங்க. நம்ம என்னங்க பண்றது? நம்ம தாங்க நடுவுல மாட்டி முடிக்கிறோம். ஆமா, அவங்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க அவங்க ஆசைப்படுறதே மைக்கு கலெக்டர் தான். அதையே தண்டனையா கொடுக்குறீங்க. என்னடா என்னடா? அண்ட் வீட்டுக்கு பால், முட்டை, காஃபி இதெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க பண்ணதுக்கு ஏங்க மத்த ஆளுங்க எல்லாம் அனுபவிக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. நல்லதுதான். ஓகே, பாக்கலாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆமா. அப்புறம் நெக்ஸ்ட் ஜி ப்ரொடியூசர் ஜி. ஆமா, சௌந்தர்யா ராசி. அக்கா லைவ்ல சாண்ட்ரா இஸ் கிரியேட்டிங் சிம்பத்தி சீன். இன்னைக்கா she is sleeping in garden area now as other housemates are in Ghana box. Vinod went and asked her to join. She did not come. என்னக்கா நான் என்ன பதில் கொடுக்கணும்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்றாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருச்சு. நானும் இதை ரிவ்யூல இப்ப நிறைய பேசிட்டேன். இதுக்கு அடுத்தது என்னங்க பதில் சொல்ல முடியும்? அவங்க இப்போ ஒரு பாயிண்ட் பிடிச்சிருக்காங்க. சரியான ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பிரிஜின் வெளியில போனதையும் அவங்க அந்த தனிமையில ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அவர் ஷர்ட்டை மாட்டின்னு சுத்துறது, அவர் சட்டையை மாட்டின்னு சுத்துறது, இப்படி போட்டுன்னு சுத்துறது, அது ஒண்ணு. இப்ப திவ்யாவை வெளி உலகத்துக்கு தப்பு காட்டுறேன், தான் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றதுக்கு ஒரு கேம். யாராவது ஏதாவது சொன்னாலே இந்தமா விடுற வார்த்தைங்களும் பெருசா இருக்காது. ஆனா மத்தவங்க சொல்ற வார்த்தையை வச்சுட்டு அழுது ஒண்ணு போடுவாங்க. பாருங்க, எல்லாரும் உட்காந்து ஜாலியா பாட்டு பாடுறாங்க. கானா பாக்ஸ்ல நான் தனியா உட்காந்து ஏங்கி போயிருக்கேன் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. நம்மளுக்கே தெரியுது அது சிம்பத்தி டிராமான்னு. அப்புறம் வேற என்னங்க, இதுக்கு என்ன பேசி என்ன பண்றாங்க? வாங்குறேன் பிரஜின் நம்பரை வாங்குறேன். நாளைக்கே கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்றேன். அவரு உங்ககிட்டயுமே சொல்லுவாரு, என்ன பிரதர் நீங்க திவ்யாவோட பிஆர் டீமா எனக்கு போன் பண்ணி இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. தேவையா உங்களுக்கு இது? தேவையா வேணாம்ல, தவிர்த்துங்க அதெல்லாம். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் Darun Prakash N6M. Hi Akka, have you seen the live of Prajin? He made many false allegations on Divya that she used brother card using him, and he is telling that he gonna expose Divya on family task. What's your opinion? எக்ஸ்போஸ் பண்ணட்டும். மக்களா நம்மளுக்கு அறிவு இல்லையாங்க? அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நம்ம ஒரு விஷயத்த பார்த்துன்னு இருக்கலாம். அவரு பூரா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா அவரே ஒத்துக்கிட்டாரு. நம்ம இன்டர்வியூல நாங்க கப்பல் கேம் தான் விளையாடணும்னு ஒத்துக்கிட்டாரு. ஒருத்தவங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் திவ்யாக்கு பாசத்துல கொடுக்கல, சாண்ட்ரா கண்ணை காமிச்சுதான் ஐபேக் டாஸ்க்ல திவ்யாக்கே கொடுத்துருக்காங்க. அவங்க நாங்க தனியாடுறோம் காமிச்சு, ஆனா கப்பல் கேம் தான் விளையாடி இருக்காங்க அப்படின்னாரு. அவரும் ஒத்துக்கிட்டாரு இன்டர்வியூல. அவர் என்ன எக்ஸ்போஸ் பண்ண போறாரு? திவ்யா என்ன எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அவரால? அவர் என்ன பண்ணாலுமே இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு திவ்யாக்கு அது பிளஸ் தான், மைனஸே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னு போய் எக்ஸ்போஸ் ஆயிட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆல்ரெடி இவங்க நல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டே தான் இருக்காங்க. இவங்க மத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எக்ஸ்போசரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா அவங்க அதை கண்டுக்கிற மூட்லயே இல்ல. என்ன வேணா அடிங்க, ஆனா நான் அவளை அடிச்சு தீருவேன் அப்படின்னு பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருந்தும் வீட்டுக்கார் வெளியில இருந்தும் ஒரு விஷயம் பண்றாங்க. பட் அது திவ்யாக்கு பிளஸ் தான். பிக் பாஸ் அப்படிதாங்க இருக்கும்.
ஆமா பிக் பாஸ் அப்படிதான் இருக்கும். பாத்துக்கலாம் விடுங்க. கூட பழகிட்டு இவங்க பேசுறதுல தப்பு கிடையாது. ஆனா ஒரு பொண்ண மட்டும் போட்டு நோண்டிக்கிட்டு இல்லாத பொல்லாத பழி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன நியாயம்னு தெரியல. இதுல இன்ஸ்டால இந்த லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் வேற சாண்ட்ரா வச்சு எடிட் பண்ணி போடுறானுங்க. வெறுப்பாகுதுக்கு எனக்கு. அது வந்து பிரஜின் சாண்ட்ராவோட பிஆர் டீம். கம்முன்னு இருங்க. அவங்க செய்யற வேலை. திவ்யாக்கு ஒரு கேங் பிடிச்சு இருக்கும்போது பிரஜின் சாண்ட்ராக்கு ஒரு பிஆர் டீம் இருக்க மாட்டாங்களா? அது அவங்க செய்யற வேலை. புரிஞ்சுக்கணும் நீங்க இதெல்லாம். அந்த கன்றாவி எனக்கு வேற இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி விடுறாங்க. நமக்கு பிக் பாஸ் முடிஞ்சு இன்னொரு 3-4 மாசத்துக்கு இது எல்லாமே பார்க்கணும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. தவிர்க்க முடியாது. நெக்ஸ்ட் ஜி. Love yourself. Steve Yourself. vlogs. Vlogs. Okay, vlogs channel. In season 9, completely lack of physical and mental task compared to other season. This season is completely filled with selfishness, vengeance, dominations. What's your opinion? Correct. All accepted. Yes. அவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னா எனக்கு அந்த பயமே இருக்கு. மொத்தத்தையும் தூக்கி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல திணிச்சு விடுவோம். பிசிக்கல் டாஸ்க்லாம் நினைச்சு வச்சிருக்காங்களோ என்னமோ. ஆனால் எனக்கு போற போக்குல பார்த்தா அதுவே கவுந்து நம்ம தலையில துண்டு போட்டுக்கிற மாதிரி ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. நீங்க சொல்ற மாதிரி வெஞ்சன்ஸ், டாமினன்ஸ், பித்தலாட்டம், பொய் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. வாயிலேயே பேசட்டும். கண்டஸ்டன்ஸ் வாயிலேயே பேசட்டும். அத கேட்டு ஜனங்க காதுல இருந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்கிட்டோம். அப்படி மைண்ட் செட்ல இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க போட்ட கமெண்ட்டுக்கு நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமா. உள்ள போனதுல முக்காவாசி டேட் லிட்டில் பிரின்சஸா தான் இருக்காங்க. நான் வேலை ஆமா எல்லாம் பிரின்சஸ் தான். கிரவுன் நம்மளே ரெடி பண்ணி வைரங்கள் நான் போய் எங்கேயாவது போயிட்டு கொள்ள அடிச்சிட்டு வந்து கிங்குக்கு கிங்கும், பிரின்சஸ்க்கு பிரின்சஸும், குவீனுக்கு குவீனும் ஃபுல்லா கெரிடா அமைச்சு போட்டு உட்காருங்க எல்லாரும் அப்படின்லாம். அதுல கூட பாருல, பாருடா உனக்கு மட்டும் தங்கம், எனக்கு மட்டும் தங்கத்துல குடுத்துட்டு உனக்கு வைரத்துல குடுத்துட்டு உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ரூபி ஸ்டோன் எனக்கு அது இல்லடா அப்படின்வாங்க. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பார்வதி சாண்ட்ராலாம் பாக்கும்போது பேசாம வந்து பழனி அந்த மாதிரி ஏதாச்சும் சாமியார் ஆயிரலாமா தான் தோணுது. போலாம் இருங்க. இன்னொரு என்ன 5வது வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு மேக்ஸிமம் இன்னொரு 4 வீக்ஸ். அதுக்கப்புறம் ஜாலியா எங்கேயாவது கோயில் குளம் போயிட்டு இருந்த மனசுல இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் குறைச்சிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு போயிட்டு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஜி. அதான் போனோம். பாவத்தை கரைச்சிட்டு தான் நான்சி. அக்கா டுமாரோ ஃபர்ஸ்ட் யாரை இன்டர்வியூ பண்றீங்க? ரம்யா கிட்ட சாண்ட்ரா அவங்க எவிக்ட் ஆனது முன்னாடி பேசுங்க. பார்த்து சொல்லி என்ன நினைக்கிறாங்கன்னு கேளுங்க அக்கா. ஆமா நாளைக்கு ரம்யா தானக்கா? கண்டிப்பா நாளைக்கு ரம்யாவை தான் எடுக்க போறோம். கண்டிப்பா திவ்யா கிட்ட அந்த ஃபுட்டேஜ் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். என்னன்னா ரம்யாவை பத்தி திவ்யா பாரு கிட்ட ஒரு நாள் முன்னாடி தப்பா பேசிட்டு அதே ரம்யா எவிக்ட் ஆகிற அன்னைக்கு அழுது ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அதை கண்டிப்பா நாளைக்கு நாங்க கேட்கதான் போறோம். ஃபுட்டேஜ் கிடைக்குதோ இல்லையோ நாங்க கேட்டுருவோம். அதனால மக்களே தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் அஸ். நாங்களே சொல்லணும்னு நினைச்சோம். நாளைக்கு ரம்யாவை இன்டர்வியூ எடுக்க போறோம். நாளானிக்கு தான் விஹானாவை எடுக்க போறோம். ஸோ ரம்யாவை என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எங்களுக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ உங்க பாயிண்ட்ஸும் நாங்க எடுத்து வச்சுட்டு கண்டிப்பா த்ரோ பண்றோம். நாளைக்கே இன்டர்வியூ வெளியில வருது. இன்டர்வியூ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எஸ் ஆமா நாளைக்கு சீக்கிரமா வந்துரும் இன்டர்வியூ. நீங்க நினைக்கலாம் இதுதான் சொல்றீங்கன்னு. இனிமேல் நோ காம்ப்ரமைஸ். ஓகே, கரெக்டா வரும், ஷார்ப்பா வரும், டான் வந்து நிக்கும். நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, சோ நாளைக்கு நான் ரம்யாக்கான கொஸ்டினை போட்டுருங்க. நாளானைக்கு வந்து வியானா அந்த கொஸ்டினும் போட்டு விட்டுருங்க. ஓகே, கேட்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொடியூசருக்கே போதும் போதும்னு ஆயிருச்சு இது பண்றது. ஓகே மக்களே, மறக்காம ரம்யாக்கு क्वेश्चंस அனுப்பிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே, எஸ் ரம்யா क्वेश्चन அனுப்பிடுங்க. நாளைக்கு கண்டிப்பா இருக்கு. நாளைக்கு ஃபயரான ஒரு சம்பவம் இருக்கு. ஏன்னா சட்டுப்புட்டுன்னு எடுத்துட்டு பட்டுன்னு போடுற ரேஞ்சில தான் நாங்க இருக்கிறோம். ஏன்னா ஃபேமிலிக்குள்ள போனாட்டி நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டீங்க. இன்ஸ்டாலாம் வந்து மெசேஜ் பண்ணிட்டு நீங்க நிறைய பேரு 10வது போட்டோ போட்டவங்கள கீழே வந்து இன்ட்ரியை போறன்னு கமாண்ட் பண்றாங்க. வந்துரும். அப்படி எந்த ஒரு செயலும் எடுத்துறாதீங்க. வந்துரும், தயவு செஞ்சு வந்துரும். அதனால நாளைக்கு ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளேயே வந்துடும் இன்டர்வியூ. முடிச்சுட்டு நீங்க லைவுக்கு வந்து இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லலாம். உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வியானா இன்டர்வியூ இருக்கு. வியானா இன்டர்வியூக்கான கமெண்ட்ஸும் கொடுத்துருங்க. ஃபயரா இருக்கும். குறும்படங்கள் அங்கு இல்லைனாலும் நம்ம இன்டர்வியூல என்னைக்குமே குறும்படங்கள் இருக்கும். அதுவும் ஒளிவு மறைவான கொஸ்டின்லாம் இல்ல, டைரக்ட் கொஸ்டின் தான். பண்ண ஏன் பண்ண அவ்வளவுதான். ஏன்னா எய்தாப்ல இருக்கிறது அபியக்கா அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மக்களே, சோ இன்னைக்கு ஷோ முடிஞ்சு. இன்னைக்கு ஷோ இல்ல, இன்னையோட ஃபேமிலி நம்ம இன்னையோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஃபேமிலி ஓபன் பண்ணலாம், ரீயூனியன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்துருங்க. 6-7 மணிக்கு இன்டர்வியூ வந்துடும். 7-8 மணி கூட வச்சுக்கோங்களேன். 6 to 8 வச்சுக்கோங்க, வந்துடும். 11 மணிக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஷோக்கு வந்துருங்க. அங்க கமெண்ட்ஸ்ல நம்ம பேசலாம். அடுத்து அப்படியே 11 மணி வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு ஷோ முடிஞ்சு. நாளைக்கு நானாக்கா வந்து சந்திக்கிறாங்க. அபியக்கா அண்ட் ரஜிரா தேம்பாவுங்க. ஓகே, டாடா பை பை, see you, good night. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஏய், எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice.